கழிப்புடனே பணியினிலே பயணிப்போம். ஒன்றாக இணைந்த மனமாய் வாழ்வினிலே பயணிப்போம். கழிப்பை கடந்த கழிப்புடனே பணியினிலே பயணிப்போம். இயேசு என்னும் ஆற்றல் என்றும் நம்மிடையே ஒளிரட்டும். எளியோரின் தோழர்களாய் நம்மை வழி நடத்தட்டும். இயேசு என்னும் ஆற்றல் என்றும் நம்மிடையே ஒளிரட்டும். எளியோரின் தோழர்களாய் நம்மை வழி நடத்தட்டும். எளியோரின் தோழர்களாய் நம்மை வழி நடத்தட்டும். ஒன்றாக இணைந்த மனமாய் வாழ்வினிலே பயணிப்போம். கழிப்பை கடந்த கழிப்புடனே பணியினிலே பயணிப்போம். கழிப்புடனே பணியினிலே பயணிப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நன்றியோடும் நம்பிக்கையோடும் என்ற பொருண்மையின் கீழ் நமது சென்னை இயேசு சபை மறை மாநிலத்தின் முதல் மாநில நாள் கொண்டாட்டங்களை இனிதே தொடங்குகிறோம். முதல் நிகழ்வாக உலகின் ஒளியாக நம்மிடையே பிறந்து வந்துள்ள குழந்தை இயேசுவை பின்பற்றி நாமும் உலகினர் முன்பாக ஒளிச்சுடர்களாக திகழ வேண்டும் என்ற வரத்தை வேண்டி குத்துவிளக்கானது ஏற்றப்படுகிறது. முதல் திரையை மாநில தலைவர் தந்தை அவர்கள் ஏற்ற, அதனைத் தொடர்ந்து கூட்டுப்பலி ஒப்புக் கொடுக்கும் 4 குருக்களும் 4 திரிகளை ஏற்றுவார்கள். இறுதியாக 6வது 7வது திரிகளை திருவாளர்கள் ஜேவியர் மற்றும் ரமேஷ் அவர்கள் ஏற்றுவார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும், நம் தாயும் தந்தையுமாய இறைவனின் பரிவும் பாசமும், நம்மை வழி நடத்தும் தூய ஆவியின் சக்தியும் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, சரியாக ஓராண்டிற்கு முன்பாக
இதே நாளில் நாம் புதிய சென்னை இயேசு சபை மாநிலமாக உருவாக்கி இறைவனின் அளப்பெரும் அருள்மழையில் நனைந்தோம். அவர்தம் அன்பு மக்களுக்காய் இன்னும் அதிகமாக உழைக்கும் அழைப்பினை பெற்றோம். கலைப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கக்கூடாது எனும் அறிவுரையை இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கினார். ஆம், கலப்பை கொண்டு உழுகையில் திரும்பி பார்த்தால் உழுதல் கோணலாகிவிடும். தெளிந்த உழுதல் குவிந்த இலக்கால் மட்டுமே சாத்தியமாகும். ஆயினும் இஞ்ஞாசியார் வழிமுறையில் கடந்ததை கொண்டே வருவதை கட்டமைப்பது நமது பாணி என்பதையும் நாம் அறிவோம். சென்றதை சீர்தூக்கி பார்ப்பது வருவதை வாஞ்சையாய் வரவேற்க அவசியமாகிறது. இதையே இன்றைய நாள் முழுவதும் நாம் செய்ய உள்ளோம். தமிழக திரு அவையானது 65 முதல் 70% தலித்துகளையும் ஒடுக்கப்பட்டோரையுமே உள்ளடக்கியுள்ளது என்பது நாம் அறிந்ததே. நமது சென்னை மறைமாநிலம் உதயமாக முழுமுதற் காரணமே இந்த நம் இலக்கு மக்களின் ஏற்றமிகு வாழ்வே. நம் இலக்குகள் சிலவற்றை நாம் அடைந்திருக்க பலவற்றை அடைய வேண்டிய உண்மையையும் இந்நாளில் நாம் உணர்கிறோம். இறை சன்னதியில் நாம் கூடியுள்ள இவ்வேளையில் நம்மை அவரின் விடுதலையின் தூதர்களாய் தேர்ந்தமைக்காகவும் அப்பணியில் நாம் தொடர்ந்து முழு மூச்சாய் ஈடுபட அவரின் அருளை அள்ளி பொழிவதற்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் இயல்பான மனிதர்கள். நமது வாழ்க்கை பயணத்தில் பல வேளைகளில் சோர்வுறவும் மனம் குழம்பிடவும் வாழ்க்கைக்கான பிடியையே இழந்திடவும் கூட வாய்ப்புண்டு. ஆனால் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு மருந்திடுகிறார். ஆடுகளின் மனமறிந்த, ஆடுகளின் கனவினையும் ஆசையையும் தேவையையும் பூர்த்தி செய்யும் ஆயர்களாக நாம் மாறுவதன் மூலம் நமது வாழ்க்கைக்கும் பொருள் கிடைக்கும் என்று அறைகூவல் விடுகின்றார். அன்பு நண்பர்களே, நாம் வாழும் இச்சமூகத்தின் விளிம்பிலும் அடிநிலையிலும் உள்ள மக்களின் தேவைகளை நம் தேவைகளாக மாற்றி அவர்களை பிணைத்திருக்கும் சங்கிலிகளை உடைத்து அவர்களை சமூக பொறுப்புமிக்க தலைவர்களாக உருவாக்குவதே நம் முன்பாக உள்ள தலையாய பணி. இப்பணி சார்ந்த பயணத்தில் நம் தோழர்கள் நம்முடன் உள்ளார்கள். ஒருபுறம் நம்மை அழைத்த இறைவன் கைகொடுத்து வழிநடக்க, மறுபுறமோ நம்மை இயக்கும் மக்கள் கரமிணைந்து வழியாகிறார்கள். வலுவான இறைவன் ஒருபுறமும் வலுவிழந்த மக்கள் மறுபுறமும் என நமது பாதையை அவர்கள் வகுத்து தரட்டும். இந்த அருளுக்காய் இப்பலியில் மன்றாடுவோம். தூய இஞ்ஞாசியாரின் தவப்புதல்வர்களாய் எளியோர் ஏற்றம் பெற, வலியோர் வாழ்வினை பெற, அமைதியில் தோய்ந்த நீதியும் நேர்மையும் நிறைந்த உலகினை உருவாக்க நம்பிக்கையோடு நடைபெறுவோம். இத்தூய மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கெடுக்க நம்மையே தயாரிப்போம். நமது மறைபணி ஆர்வம் மக்கள் மீது அல்லாது நம்மீது அமைந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பை நாடுவோம். ஏகமாம் இறைவன் ஏழையாய் மாறி படைப்பிற்கு பணியாற்ற இசைந்துள்ள இக்காலத்தில் நாமும் தூய்மையாய் மாறி தூயவர் அவர் ஆட்சி பணியினை மாட்சியோடு ஆற்ற இப்பலியினில் ஒருவர் ஒருவருக்காய் வரம் வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் தூய கன்னிமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவான வாழ்வை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும்,
தந்தையுமான இறைவா, மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உம்முடைய புகழை வாய்மொழியால் அல்ல, தங்களுடைய இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். சென்னை மறை மாநிலத்தைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் கொண்டிருக்கின்ற அனைத்தும் நாங்கள் இருப்பதும் செயல்படுவதும் உம்மிடம் இருந்தே வருகின்றன என ஏற்றுக்கொள்கின்றோம். உம்முடைய அளவற்ற பரிவிரக்கத்தின் கொடைகளை நாங்கள் உய்த்துணரவும், எங்களின் நேர்மையான இதயத்தோடும் முழு வலிமையோடும் உமக்கு பணிபுரியவும் வேண்டிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை திருவசனங்கள் 22 முதல் 24 முடிய. இப்பொழுது அண்டத்தின் கடவுளை போற்றுங்கள். எல்லா இடங்களிலும் அரியன பெரியன செய்வரை, பிறப்பிலிருந்து நம் வாழ்வை மேன்மைப்படுத்துபவரை, தம் இரக்கத்திற்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவரை புகழுங்கள். அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை அளிப்பாராக. இஸ்ரேலில் முந்திய நாள்களில் இருந்தது போல நம் நாள்களிலும் அமைதி நிலவுவதாக. அவருடைய இரக்கம் நம்முடன் என்றும் இருப்பதாக. நம் நாள்களில் அவர் நம்மை விடுவிப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அழைத்தாயே
எங்களுக்காய் கரம் கூப்பினீர். என்னென்று சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என்னென்று சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க. என்னென்று சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என்னென்று சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களான பவுலும் தீமோத்தேயுவும் எழுதுவது. நாம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாகுக. உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உங்களுக்கு உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்றுள்ளீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்களை 70 முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளில் உங்களுக்கும் பங்கு உண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே உள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாக இருக்கிறேன் என்பதற்கு கடவுளை சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேலும் மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
தந்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 15 வசனங்கள் 5 முதல் 14 முடிய. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல கரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நன்றியோடும் நம்பிக்கையோடும் பிறப்பிலிருந்து நம் வாழ்வை நடத்துகிறவரை, மேன்மைப்படுத்துகிறவரை புகழுங்கள். தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் என்பதனை நினைத்து நன்றி கூறுகின்றேன். நாம் கேட்ட இந்த 2 வசனங்கள் இன்றைய முதல் 2 வாசகங்களில் உள்ள நன்றியை எடுத்தியம்புகின்றன. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அன்றைய மதுரை மறைமாநில தலைவராக இருந்த அருட்தந்தை அலோசியஸ் இருதயம் அவர்களால் அருட்பணியாளர் எஸ் மரியான் அவர்களின் தலைமையில் செங்கை மறைபணித்தளம் உருவானது. 30 ஆண்டுகால பயணம். சென்னை மறைமாநிலமாக 2019 டிசம்பர் 28ஆம் தேதி அருட்பணியாளர் ஜெபமாலை ராசா அவர்களின் தலைமையில் வழிகாட்டுதலில் இன்று அதன் ஓராண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. நன்றியோடு நிறைந்த மனதோடு இந்த ஓராண்டில் நாம் தடம் பதித்த தளங்கள். Pilgrimage to Konanguppam Periyanaagi Mada Shrine on February 15, 2020. Formation of 11 commissions, the restructuring of Social Action Commission into 3 sub-commissions such as migrants, ecology and tribals. To enhance the mission, new committees were instituted. Province Disaster Management Committee, Province Research Team, PAP nodal persons, etc. to name a few. Harur Mission, renovation facelift for the entire campus had been done.
exploring the possibilities of Loyola University, a full-time vocation promoter with vocation facilitators from every community to promote vocations in the newborn province. Strengthening of province development office with a full-time PDD and an assisting staff. Bought 10.15 acres of land in Coimbatore Diocese and registered as Tirupur Society with 12A certificate. Infrastructural developments in most of the institutions of the province. Chengandal, a quarterly bulletin of the Spirituality and Dialogue Commission. Social media ventures, audio-visual productions, book releases authored by the Chennai Jesuits, and finally, the Diamond Jubilee of Berkman's Illam. நன்றியோடு 2019 டிசம்பர் 28 முதல் 2020. அடுத்ததாக நம்பிக்கையோடு என்ற வார்த்தையை சிந்தனைக்கு உட்படுத்துகையில் இன்றைய நற்செய்தி வாசகமான நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்ற இறை வாக்கியம் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நம்பிக்கையோடு நடப்பதற்கு நாம் கட்டாயமாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நடப்பதற்கு நாம் கட்டாயமாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். My dear friends, so the important verb I feel from the above sentence is abide. இணைந்திரு, என்னோடு இணைந்திரு. Abide in me. I take a lead from this word abide and reflect through the life of Saint Ignatius. This word abide demands the qualities to be nurtured, the solitude to be fostered. This word abide demands the qualities to be nurtured and the solitude to be fostered. First, the qualities to be nurtured. From the book St. Ignatius of Loyola, his personality and spiritual heritage, I quote, "The ultimate causes and strongest motives of his productivity were three qualities that are seldom found together in one individual. Number one, willpower, heightened by methodical schooling. Know the disease and the treatment follows. That's a philosophy behind methodical schooling." And Simon Rodriguez, his first companion, rightly says, "You must realize that Father Ignatius is a kindly man and of much virtue, but he is a Basque. And once he had taken something to heart, ... the rest is history." Number two, an intellect. Directed entirely to the practical, yet capable of the sharpest concentration and penetration. And number three, finally, iron self-discipline. That is to sacrifice one's own ego to the last breath for the sake of the ideal. We know his ideal was for the greater glory of God. The book rightly says that St. Ignatius was very, very productive because he had the willpower, practical, sharp, and penetrating intellect, and iron self-discipline, which always transcended his ego, transcended his comforts, transcended his securities, transcended his pride, honor, riches, personal likes, and dislikes. Can we emulate the same willpower, intellect, and self-discipline to be productive? Second, the solitude he fostered, again from the same book. His spirit of prayer and his piety towered above all these above-mentioned natural qualities, which were ordered and intensified by his sanctity. There was probably no one who did not know what intensity and heights his prayer life possessed. What is astonishing is that despite the fullness of mystical graces, he continually examined himself
recollected himself, and prepared for prayer with incomparable fidelity. In short, he lived an intense interior life. In short, he lived an intense interior life. Can I at least desire for this intense interior life? Can I at least desire for this intense interior life? My dear friends, I strongly believe when the above mentioned three qualities and solitude, if it synchronizes, we abide with the divine, and eventually our hope will be a reality. I think the following anecdote will speak for this newborn province. Jacob, son of Isaac, son of Abraham, saw in Joseph a fine son. Jacob, son of Isaac, son of Abraham, saw in Joseph a fine son. The 10 brothers saw in Joseph a useless dreamer. The travelers saw in Joseph a slave. Potiphar, the captain of Pharaoh's guard, saw in Joseph a fine servant. Potiphar's wife saw in Joseph a potential boyfriend. The prisoner's guard saw in Joseph a prisoner. But God saw in Joseph a potential prime minister in the waiting for Egypt to serve his father, brothers, and his people from famine. This Chennai Province too is 1 year old Joseph in the waiting, wherein some Jesuits could see the Chennai Province as a fine son, some as useless dreamers, some as a slave for one's own benefits, some as a fine servant to fulfill one's needs, some as boyfriend to move up in one's career, some as a prisoner as to say, I decide for it. I believe God will put it for the welfare and dignity of the sons and daughters of the soil. Let the mind of Ignatius and the will of God be our way of proceeding. Ad maiorem Dei gloriam. எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை இப்போது இறைவனிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். திருச்சபைக்காக இரக்கத்தின் ஊற்றே இறைவா, திருச்சபையை தம்முடைய எளிமையான வாழ்வாலும் பணியாளர் தலைமைத்துவத்தோடும் வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ், உடன் பயணிக்கும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாருக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்களது வாழ்விலும் பணியிலும் இறை திருவுளத்தினை நிறைவேற்றவும் மக்களை நல்வழியில் நடத்தி செல்லவும் போதுமான அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்தருள நன்றியோடும் நம்பிக்கையோடும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகில உலக இயேசு சபைக்காகவும் பணிகளுக்காகவும் வழிநடத்தும் தெய்வமே இறைவா, அகில உலக இயேசு சபையினருக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். சபையின் தலைவர் ஆர்த்துரோ சோசா, அதன் உறுப்பினர்கள் இன்னும் அதிகமாக இறையொளியில் பயணித்து பணியில் சிறக்கவும், காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து தாங்கள் தேர்ந்து கொண்ட பணிகளான மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துதல், இளையோரோடும் விளிம்பு நிலை மக்களோடும் பயணித்தல் மற்றும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல் ஆகிய பணிகளில் ஆழம் பெற்று அனைத்தையும் உமது அதிமிக மகிமைக்காக செய்திட வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருள நன்றியோடும் நம்பிக்கையோடும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சென்னை இயேசு சபை மறைமாநிலத்திற்காக வாழ்விக்கும் தெய்வமே இறைவா, இயேசு சபை சென்னை மறைமாநிலம் உருவாக உழைத்த முன்னாள், இந்நாள் மதுரை மாநில தலைவர்கள், முன்னோடிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பணி சிறக்க வேண்டுகிறோம். சென்னை மறைமாநிலத்தின் தலைவர் ஜெபமாலை ராஜா மற்றும் உறுப்பினர்கள் பணியில் சிறக்கவும், உடன் உழைப்போர், பணிக்கு உதவுவோர் உடல் ஆன்ம நலம் பெறவும்,
இறையாட்சி பணிக்கான இறையழைத்தல் பெருக வேண்டியும் நன்றியோடும் நம்பிக்கையோடும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விவசாயிகளின் தோழனே எம் இறைவா, எம் நாட்டின் முகவரி மற்றும் அச்சாணியாக இருப்பது விவசாயமே. வியர்வை துளிகளை மட்டுமே தங்களின் மூலதனமாக கொண்டு நாளெல்லாம் பாடுபடும் விவசாயிகள் இன்று ஆதிக்க அரசியலின் மெத்தன போக்கினாலும் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சூழ்ச்சிகளினாலும் தங்களின் உரிமைகளை இழந்து தவிக்கின்றார்கள். தங்களின் களப்போராட்டத்தின் வழியாக மீண்டும் உரிமைகளை நிலைநாட்டவும் மாநில அரசுகள் இந்த மசோதாக்களை நீக்கிவிட்டு விவசாயத்தை தன்னிறைவு அடைய செய்வதில் மிகுந்த அக்கறை காட்டவும் தேவையான அருள் வரங்களை பொழிய நன்றியோடும் நம்பிக்கையோடும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மக்கள் இயக்கங்கள், அதன் தலைவர்கள், சமூக நீதிக்காக போராடும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். வகுப்புவாதம், மதவாதம் மற்றும் பாசிச கொள்கைகள் மேலோங்குகின்ற இந்த காலகட்டத்தில் பிரிவினை சக்திகளின் சூழ்ச்சிக்கும் சிந்தனைக்கும் எதிராகவும் சமூக நீதியை நிலைநாட்டிட உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும். இவர்களுடன் நாங்களும் கைகோர்த்து நீதிக்கான பணியில் பயணிக்கின்ற அருளை தர நன்றியோடும் நம்பிக்கையோடும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள எங்கள் தாயே தந்தையே இறைவா, சென்னை மறை மாநிலத்தை சேர்ந்த சபையினராகிய நாங்கள் உமக்கு நன்றி கூறும் அதே வேளையிலே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் நலத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் நீர் எங்களுக்கு தந்துள்ள வழியிலே உம்முடைய பணிகளை எம்முடைய மக்களுக்காக தொடர்ந்து ஆற்றுவதற்கு வேண்டிய அருளை ஆசீரை தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவோடு இருப்பதற்கே நாம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த காணிக்கை பாடல் நம்முடைய மாக்கம்பாளையம் வாழ் மக்களின் ஊராளி மொழியில். எல்லாருமே தோகமே கொடுத்த பம்மோ சோரோ இந்த
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை நடத்திற்காகவும் பொது கையின் பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் மீண்டும் கையளிக்க செய்தருள்வி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் ஆடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தாயே தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்லவரே, வாழ்வழிக்கும் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். சிறப்பாக சென்னை இயேசு சபை பிறந்து ஓராண்டு நிறைவு பெறும் நல்ல நாளாகி என்று உமது அருமை பெருமைகளையும் உமது பிரசன்னத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துவதும் நம்பிக்கையோடு தொடர்ந்து உமது திருமகனில் இணைந்து நடை போடுவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் ஆண்டவராக படைய பயன்படுகின்றது. எனவே எம்முடைய அன்பு தலைவர் ஜெபமாலையாசாவோடும் எல்லா சென்னை இயேசு சபை தந்தையரோடும் சோதரோடும் இணைந்து வானதூதர் அனைவரோடும் இணைந்து உம்மை அன்போடும் பாசத்தோடும் தூயவர் என்று அழைத்து பாடுவதாவது. ஆட்சி
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். இந்த இயேசபை சென்னை மறைமாநிலத்திற்காக சிறப்பாக மன்றாடுகின்றோம். ஓராண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் தருணத்திலே இந்த மறை மாநிலத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எல்லா பணித்தலங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை அரசு நம்மிடையே வர வேண்டும் என இறைமகன் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கூறி மன்றாடுவோம். மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்குறைகளை பாராமல் எங்களுடைய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் அகில உலகிற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறையேசுவின் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு. நாம் ஒவ்வொருவரும் இவரை போலவே பிறருக்காக முழுமையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக, அவ்வாறு வாழ்வதற்கு வேண்டிய சக்தியை தருவதற்காக தன்னையே உணவாக நமக்கு வழங்க வருகின்றார். இந்த திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றியோடு மன்றாடுவோம். இயேசுவை சென்னை மறை மாநிலத்தைச் சேர்ந்த நாங்கள் அனைவரும் எங்களுடைய உடன் உழைப்பாளர்களோடு நன்றி உள்ளத்தோடு உமக்கு ஒப்புக் கொடுத்த காணிக்கையை உம் திருமகனின் நலம் தரும் அருள் அடையாளமாக மாற்றி எங்களுடைய அருள் வாழ்வின் உணவாக தந்தருளினே. ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் உறுதிப்படுத்தப்பட்டு நம்பிக்கையோடு உம்முடைய பணிகளை இன்னும் ஆழமாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு உம்முடைய அருளையும் ஆசீரையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Kindly be seated for 5 minutes. Dear fathers and brothers, we feel immensely happy to celebrate the first Province Day of the new Jesuit Chennai Province. As a convener of this celebration, I thank all the fathers who celebrated this solemn Thanksgiving Mass. I thank Father Robin for a short and meaningful homily. Special thanks to Father Saradi and his team for meticulous planning of this liturgy. We had a very beautiful choir, thanks to Buckman's Hall Scholastics. We have 2 new releases here. First, we are happy to release Madurai Province Assembly souvenir. This souvenir, which is twice in the final rose day, in an unfinished form. Due to Corona lockdown, the process of publication of this book was stopped abruptly. Now, on this auspicious day, we are happy to release this souvenir in full-fledged form. I thank souvenir committee members, Father Francis P. Xavier, for his constant guidance, Father Alan, Father Anthony Prabhu, and Scholastic Thomas Alva Edison for their coordinated efforts to complete this work. I invite Father Provincial to release this souvenir, and Father Francis Xavier, our rector, will receive the first copy. The second release, we have co-authored book. The title is Implications of Quantum Logic to the Notion of Transcendence. Please do not ask for the meaning of the topic. I really don't know. Father Jerome Maniai of East African Province and Father Francis P. Xavier have jointly written this book. Congratulations to the authors. Now I invite Father Provincial to release this book, and Father Ilongo will receive the first copy. Thank you. Announcements will follow.
அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இறுதி பாடலானது பாடப்படும். இறுதி பாடல் முடிந்த பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே காஃபி அருந்திவிட்டு சரியாக 10:25 மணிக்கு மீண்டுமாக ஜூம் தளத்தில் இணையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லொயோலா கல்லூரி தந்தையர்களுக்கு ஆலயத்தின் முகப்பிலேயே தேநீரானது வழங்கப்படும். இறுதி பாடல். Dear friends, after coffee, let's all proceed to the auditorium in the ground floor at Lisset, and we'll gather there by 10:25 a.m. Thank you. முதலாவதாக அரூர் இயேசுவை குழுமம் நமக்கு ஜெபத்தை அளிக்க இருக்கின்றார்கள். அது முடிந்தவுடன் அண்ணன் இருதயராஜ் இன்றைய விழாவை கொண்டாட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்பவர் நம்மை வரவேற்று இந்த நாளின் நோக்கும் போக்கும் பற்றி சொல்ல இருக்கின்றார். அது முடிந்த பிறகு உடனேவே நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த புதிய இயேசு சபை குழுமத்திற்கு மறை மாநிலத்திற்கு நாம் அனைவரும் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லியிருக்கின்றோம். அதை பற்றிய வீடியோ தொகுப்பு அதன் முதல் பகுதி வெளியிடப்படும். இப்பொழுது அரூர் இயேசு சபையாரின் ஜெபம். என்ன சொல்றாங்க? ஆடியோ வரல. அந்த இது திருப்பி ப்ளே பண்ண. நன்றி கூற வந்திருக்கிறோம் இறைவா. நம்பிக்கையோடு நாங்கள் புத்தாண்டு ஒன்றை புத்துணர்வோடும் புது பொலிவோடும் கொண்டாடி மகிழ ஒப்போடு கூடி இருக்கின்றோம்.
இயேசு சபை குடும்பமாக இது எங்கள் சென்னை மறைமாநில பிறந்த நாள். எளியோரின் முடக்கப்பட்ட குரல்கள், ஒடுக்கப்பட்ட கரங்கள், புதைக்கப்பட்ட முகங்கள், இறைவா உம்மையும் எம்மையும் அக அளவிலேயே ஆழ்ந்த வியாகுலம் கொள்ள செய்தன. சங்கை மறைபணித்தளம் அன்றே வித்தாக விதைக்கப்பட்டது. முன்னோரின் புரட்சிகர பாடுகள் மற்றும் எதிர்கால இயக்கங்கள், பின்னோரின் அயரா உழைப்பு மற்றும் மக்களோடான தொடர் உடனிருப்பு என அவ்வித்து துளிர்த்து தளிரிடத் தொடங்கவே வளர்ச்சி என்பது சாத்தியமானது. காலப்போக்கில் முனைப்பும் முயற்சியும் வேக மாறுபாடு ஏற்ற இறக்கங்களை சந்தித்திடனும் அத்தளிரின் வேரிலே ஈரமும் தன்னிலே பச்சையமும் நம்பிக்கை குறியீடுகளாக என்றும் வறட்சி காணவில்லை. இழைக்கப்பட்ட அநீதிகள், சிதைக்கப்பட்ட திட்டங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள், மறுக்கப்பட்ட உரிமைகள் என அடித்தட்டு மக்களின் சமூக, பொருளாதார, சமய மேம்பாட்டினை இலக்காக்கி விளிம்புகள் எல்லாம் மையப்படுத்தப்பட வீறு கொண்டு எழுந்து செங்கையிலிருந்து சென்னையாய் மறைப்படித்தளம் பரிணமித்தது. பணிகள் விசாலம் கண்டு பயனாளிகள் படுகி பெருக பாங்காய் வளர்ந்த இத்தலம் மறை மாநிலமாய் உதயமான அண்மை வரலாற்றை நன்றியுடன் கொண்டாடிட இறைவா இன்று எம்மை ஓருளமாய் ஒருங்கிணைந்து வரச் செய்திருக்கிறேன். அக்களிப்பும் ஆர்ப்பரிப்பும் எம்மை இன்றைய நாள் முழுவதும் சூழ்ந்திருக்கட்டும். இணைவும் தோழமையும் இறை படிக்கென இன்னும் எம்மை உத்வேகப்படுத்தட்டும். அனைத்து வகுரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாக்களோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. மண்ணில் மலர்ந்த விண்ணக பேரன்பே இறைவா, உம் பிறப்பு நிகழ்வின் தொடர்ச்சியாய் எம்மறை மாநிலத்தையும் பிறக்கச் செய்தாய், உமக்கு நன்றி. உதயமாக்கிய நீரே உடனிருந்து உருவாக்கி பாசத்துடன் பராமரித்து வழிநடத்துகிறாய், உமக்கு நன்றி. உம்மோடு இணைந்த நிலையிலே இன்னும் உற்சாகத்துடன் உம் அதிமிக மகிமைக்கென உழைத்திட சக்தி தாரும் இறைவா. இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. அன்பை பொழிவதற்காக, அருளை நிறைப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. துணையாய் தொடர்வதற்காக, துன்பங்கள் துடைப்பதற்காக, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. வியத்தகு செயல்களுக்காக, விண்ணக மாட்சிமைக்காக, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி.
இறை சமூகத்தை உருவாக்க இகமதில் வாழ்வோம், செயல்படுவோம், ஒன்றாக இணைந்த மனமாய். அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, இளமை ததும்பும் இளவல்களே, எல்லோருக்கும் வணக்கம். புதிய இயேசபை சென்னை மறை மாநிலத்திற்கு வயது இன்று 1. ஒரு வயதே ஆனதால் என்னவோ இன்னமும் மதுரை மாநில தாயின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் 1ஆம் ஆண்டு நிறைவை இன்று இணையவழி கொண்டாட்டமாக கொண்டாட நாம் கூடியிருக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடி பேசவும் உரையாடவும் உறவாடவும் முடியவில்லை என்றாலும் சிறு சிறு குழும தொகுப்பாக நாம் கூடியிருக்கின்றோம். எல்லோரும் ஓரிடத்தில் இல்லைதான், ஆனால் புதிய மாநிலத்தின் உறுப்பினர்கள் என்ற வகையில் உணர்வளவில் ஒன்றாக நிற்கின்றோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். புதிய மறைமாநிலம் உருவாகி 3 மாதங்கள் கூட முழுமையாக முடியவில்லை. கண்ணுக்கு தெரியாத கொரோனா என்ற நுண்கிருமி உலக பெரும் தொற்றாக பரவியதால் மத்திய மாநில அரசுகள் நாடு தழுவிய மாநிலம் தழுவிய ஊரடங்கை அறிவித்தன. எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இயங்கவும் இருக்கவும் கற்றுக்கொண்ட நாம் முடங்கி கிடப்பது போல முதலில் உணர்ந்தோம். நாம் முழுவதுமாக முடங்கிவிடவில்லை. ஊரடங்குக்கு மத்தியிலும் இணைய வழியாக செயலாற்றுவதற்கு நாம் எளிதில் கற்றுக்கொண்டோம். எல்லோரும் டிஜிட்டல் ஜெஸ்விட்ஸாக மாறிவிட்டோம். மாநில தலைவரும் அவரது குழுவும் இணைந்து பல பணிக்குழுக்களை உருவாக்கியது. இல்ல தலைவர்கள் கூட்டம், இணையவழி கருத்தரங்கம், விவாதங்கள், குழு பகிர்வு, இணையவழி பயிற்சிகள் என்று பல செயல்பாடுகளில் ஈடுபட்டோம். சிந்தனையை தூண்டும் காணொளிகளை உருவாக்கினோம். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள், தினக்கூலிகள், ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் நம்முடைய இலக்கு மக்களுக்கு அர்த்தமுள்ள உதவிக்கரம் நீட்டினோம். இந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் இறைவனின் அருட்கரம் நம்மோடு இருந்ததையும் நம்மை வழி நடத்தியதையும் ஆழமாக உணர்ந்தோம். அதற்கெல்லாம் நாம் நன்றி கூறுவோம். தாராள உள்ளம் கொண்ட பல நன்கொடையாளர்கள் பல்வேறு வகையில் உதவி இருக்கின்றார்கள். அதற்கும் நன்றி கூறுவோம். நாம் சாப்பிட்ட கசாயம், பாரம்பரிய உணவு நம்மை காப்பாற்றியது என்று கூட சொல்லலாம். இப்படி நடந்தவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுவது இந்த நாள் விழாவின் ஒரு பகுதி. வர இருக்கின்ற புத்தாண்டை நாம் ஆழமான நம்பிக்கைகளுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த நாள் விழாவின் இன்னொரு பக்கம். கடந்து சென்ற 2020ஆம் ஆண்டு ஒரு சவால் மிக்க ஆண்டாகத்தான் இருந்தது. திடீரென்று அறிவிக்கப்பட்ட ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார சுணக்கம், ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பறிபோன நிலை, மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத சட்டங்கள், திட்டங்கள், அடுத்தடுத்து வந்த புயல், மழை, வெள்ளம் என்று அனைத்துமே மக்களின் அன்றாட வாழ்வை புரட்டி போட்டுள்ளன. பழங்குடியினரின் மனித உரிமைக்காக தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை அர்ப்பணித்த நம்முடைய ஸ்டான் லூர்துசாமியின் கைது, வரலாறு காணாத அளவுக்கு போராட்ட களத்தில் உறுதியுடன் இருக்கும் விவசாயிகள், எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல், இவற்றுக்கு மத்தியில்தான் நாம் இந்த விழாவிற்காக கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளில் வரலாற்று கடவுளின் செயலை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்பிக்கை கண்ணோட்டம் மற்றும் நேர்மறை பார்வை நமக்கு வர வேண்டும். நம்முடைய அகில உலக இயேசபை தலைவர் சொல்வது போல, திடீரென்று ஏற்படும் மாற்றங்களுக்கு மத்தியில் எல்லாமே நிச்சயமற்றதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் குழப்பமானதாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு ஏற்றாற்போல்
நம்முடைய துறவு வாழ்வை அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்கான புதிய வழிமுறைகளையும் கண்ணோட்டங்களையும் யுத்திகளையும் கையாள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த பின்னணியில் நன்றியோடும் நம்பிக்கையோடும் இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நாள் எப்படி இருக்கப் போகின்றது? காலையில் கடவுளுக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுத்து மகிழ்ந்தோம். என்னுடைய இந்த அறிமுக உரைக்கு பிறகு 10:50 மணிக்கு நம்முடைய புதிய மாநிலம் பிறந்து கடந்த ஓராண்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள், சாதனைகள், புதிய முன்னெடுப்புகள், வெளியீடுகள், இணையவழி கருத்தரங்கங்கள் பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பு ஒன்று இருக்கும். காலை 11:30 மணிக்கு இந்திய சூழலில் இயேசு சபையினர் சந்திக்கும் சவால்களும் எதிர்நோக்கும் என்ற தலைப்பில் ரோமை தேசத்திலிருந்து அருட்தந்தை ஜான் தாத்ரேஸ் கொடுக்கும் உரை இருக்கும். அவருடைய பகிர்வுக்கு பிறகு 2 கேள்விகளை மையப்படுத்தி நாம் 12:15 மணிக்கு குழுவாக விவாதிப்போம். அதன் பிறகு உணவு இடைவேளை இருக்கும். பின்பு மாலை 2:30 மணிக்கு அருள்கடல் குழுமம் அரை மணி நேர நன்றி ஜெபம் நடத்தும். 3 மணியிலிருந்து 4 மணி வரை எல்லா இயேசபை குடும்பங்களும் இணைந்து நடத்தும் இணையவழி கலை நிகழ்ச்சி நடைபெறும். இதை எல்லோரும் தவறவிடாமல் பாருங்கள். 4 மணிக்கு மாநில தலைவரின் உரை இருக்கும். 4:30 மணிக்கு நன்றி கூறுவதோடு இந்த நாள் இனிதே நிறைவு பெறும். அதன் பிறகு மாலை 5 மணியிலிருந்து அந்தந்த குழும தொகுப்பில் விளையாட்டும் விருந்தும் நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy birthday to Chennai Province. Happy birthday to Chennai Province. Happy birthday Chennai Province. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Happy birthday to Chennai Province. Happy birthday Chennai Province. Happy birthday to Chennai Province. Happy birthday dear President Chennai Province. Happy birthday Chennai Province. Joyful birthday to Chennai Province. We wish Chennai Province a happy birthday and Merry Christmas. Happy birthday Chennai Province. இயேசுவின் பாணியில் விடுதலை பணியில் தொடர்ந்து பயணிப்போம். அன்பர்களே, இறை வேண்டலில் நம்மை இணைத்த அரூர் குழுமத்தாருக்கும் வரவேற்புரை நல்கிய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கும் பிறந்த நாள் குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன அனைத்து சென்னை மறைமாநில இயேசு சபையாருக்கும் எங்களின் நன்றிகள். கடந்து வந்த பாதையெல்லாம் இயேசுவே, உந்தன் காலடி தடங்கள்தானே காண்கிறோம். ஆம் அன்பு நண்பர்களே, இன்றைய மறையுரையில் கேட்டது போல 30 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்து புதிதாக பிறப்படுத்த நம்முடைய சென்னை மறைமாநில இயேசு சபையின் கடந்த ஓராண்டு சாதனைகளை, பயணத்தை ஒரு காணொலி தொகுப்பாக இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். அந்த காணொலி தொகுப்பிற்கு அடுத்தபடியாக நம்முடைய மறைமாநிலத்தை பற்றிய, நம்மவருள் ஒரு சிலர் பற்றிய கருத்துகளையும் வாழ்த்துகளையும் காண்போம்.
My dear friends in the Lord, ஏசபை சென்னை மறைமாநிலம் தொடங்கப்பட்டு முதலாவது ஆண்டு நிறைவு பெறும் இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கமும் வாழ்த்தும். My loving greetings to all of you on the first anniversary of the inception of Jesuit Chennai Province. Nothing is impossible to God. It is our deep faith. The 1-year-old Jesuit Chennai Province is a proof for this faith. Time is running so fast. It is unbelievable that we are already completing 1 year of the inception of new Jesuit Chennai Province. Yes, it was a good start, but within 3 months we were struck by the COVID-19 pandemic. But God's plans are different. Amidst the uncertainty, anxiety, fear, and new normal of COVID-19, our vivid memories of amazing events and activities like our spiritual living and theologizing, our living experiences in reaching out the unreached and the marginalized people, the companionship, union of hearts and minds, and accompaniment among us Jesuits, our commitment to the assigned missions and building up new apostolic activities, research-oriented intellectual contributions, the creation of new administrative structures and developmental activities in different parts of Chennai Province, the creative use of digital and social media for social transformation, collaborative activities together with our staff, alumni, co-workers and their families, human rights groups, NGOs and people's movements, partnership with our dear well-wishers of Chennai Province in India and from abroad and so on. We are able to do all these by the grace and guidance of God. Joining with you as one Jesuit family, I express my deep sense of gratitude to God and to each and every one of you. All our vibrant memories of remarkable events and activities are expressed in this short video with concrete examples. We sing glory to God with the psalmist as he sang in Psalm 118. This is from the Lord. On the 28th December 2019, a new babe was born of Jesuit Madurai Province. This was the third of its kind. It was christened as Jesuit Chennai Province. I am very happy to establish the new Jesuit Chennai Province and appoint Father Jevamalai Irudayarak as its first provincial, to further sharpen our mission for greater apostolic effectiveness. The Jesuit Madurai Province Assembly 2019, with a theme Rooted in Mission, Rejoice and Shine, held at Loyola College, Chennai, will go down in history as one of the most significant moments by the mere fact of making a 30-year-long dream come true. It was not just a dream, but a yearning and vision. The Province Assembly began with the Eucharistic celebration.
After the homily, Father Dennis Ponaya, the provincial of Jesuit Madurai Province, read the decree of Father General establishing the province of Chennai. It was followed by the installation of Father Jabamalai Irudayaraj as its first provincial. In fleshing the motto of the Jesuit Chennai Province, imitating Jesus in liberating humanity, Father Jabamalai Irudayaraj washed the feet of 2 lay collaborators. The province logo and the official website of the new Chennai Province was launched by Father George Pateri, Posa. During the concluding Eucharistic celebration, Father Jabamalai shared his aspirations and expectations of the new Chennai Province. The gathering came to a joyful closure with all the participants returning home, rejoicing at the marvels the Lord has done in their lives. God bless you all. As a token of gratitude for the formation of the new Jesuit Chennai Province, the entire contingent of the province went on a pilgrimage to Konankuppam Shrine on February 15th, 2020. Periyanayagi Mada Shrine has a great legacy. As far as the Jesuits of Tamil Nadu are concerned, since it was Veerama Munivar Constantine Joseph Beski, one of the pioneering missionaries who worked among the poor and the lower caste Christians in the old Madurai mission. He built the church and christened this beautiful Tamil name for Our Lady. After the Thanksgiving Mass with the theme Nandri Solla Nallasi Pera, to thank and to seek blessings, 4 veteran Jesuits, Father Michael Alosanaya, 60 years in the society, Fathers Frederick Xavier Joseph and Jerry Rosario, 50 years in the society, and Father Ignatius Vyagappa, 50 years in priesthood, were felicitated on their jubilee. To mark this great event, Father Provincial announced an endowment scholarship with an amount of rupees 10 lakhs to be invested as seed money in the name of the parish of Konankuppam. The annual interest accrued will be given to 2 Catholic Dalit students, a boy and a girl, from the parish for their education until they complete their college studies. At the end of the program, Father Provincial opened the newly constructed Thembavani meeting hall and dedicated it to the parishioners and the pilgrims of Konankuppam. Priestly ordination, 4 new priests. On 7th October, 4 of our men were ordained priests by Most Reverend Bishop Anthony Sami Savarimuthu of Palayam Kotai Diocese at St. Luke's Church, St. Joseph's College, Trichy, with the motto, "To be the good news for the marginalized." Though due to the pandemic, the in-person participation at the ceremony was limited, it was a moment of grace to participate online and witness to the joyful event. Berkman Sillam, Diamond Jubilee. The Diamond Jubilee year of Berkman Sillam was celebrated with a Thanksgiving Eucharist on 26 November 2020 and an online Diamond Jubilee celebration on 27 November 2020. Province administrative structures. The province Curia has been strengthened with new infrastructure and staff for its effective functioning. The new province has instituted 11 commissions with greater participation from lay collaborators as members. The Social Action Commission was restructured into 3 sub-commissions such as Migrants, Ecology and Tribal for greater apostolic need and service. All the 11 commissions started functioning immediately and their GBMs were conducted online to set the right path
to implement the PAPs in respective communities and commissions of the province. All the commissions are being coordinated well by Father Joe Arun and has collated the PAPs of the communities, commissions and the province for effective implementation. Some new committees were instituted. They are as follows: Province Disaster Management Committee, Province Resource Mobilizing Committee, Local Resource Mobilizing Committee, Committee for the Protection of Vulnerable Adults, Province Grievance Cell, Legal Cell, Province Researchers Forum, Province Think Tank, NEP, EIA Committee, Stand with Stan Committee, PAP Nodal Persons, Ignatian Year 2021-22 Committee, Corona Coordinating Committee. These committees came together periodically to assess the works rendered and to plan out for the mission entrusted to them. Following the directions of Father Provincial, persons were assigned in each community for PAP implementation, local fundraising, protection of minors and vulnerable adults, grievance cell, and vocation promotion. Thanks the Lord to all the superiors for their constant support and cooperation. Accomplished and ongoing key projects of the province. Harur Mission. After taking over the parish, higher secondary school, primary school and hostels, we have renovated the entire campus. The Social Action Center was also renovated to increase the number of beneficiaries, and a young Jesuit has been assigned to extend our service to the people. Father General has given approval to the MOU with the Diocese of Dharmapuri. Loyola University. A committee was appointed for exploring the possibilities of realizing this new venture. The committee, led by Father Andrew Francis, is vibrant and effective, exploring various avenues and possibilities. Vocation promotion. As Father Arturo Sosa, our Superior General, mentioned in his letter, promote quality vocations to meet the Jesuit personal needs in Chennai itself and universal society. Realizing the importance of vocations, a full-time vocation promoter has been appointed. Vocation facilitators from every community and lay vocation facilitators were identified to collaborate in this venture. It is our collective task to promote vocations to the society. Province Development Office. The Province Development Office is strengthened with a full-time PDD and an assisting staff. The Province Resource Mobilizing Committee provides vital support to the Province Development Office for raising funds by identifying suitable donors for our mission. Buying land at Coimbatore Diocese. 10.15 acres of land was purchased at Avinasi Palayam, and the Tirupur Society was created with 12A certificate. We thank the members of the Province Land Committee, in particular Father Guna, Father Esumarian for his legal expertise, and Father Igni, the Province Treasurer. We are grateful to God that we could achieve the immediate key projects of our province which were envisaged for the first phase. Infrastructural developments. A number of infrastructural developments have been carried out in the past 1 year. In Kastambadi, the pre-novitiate JPLI was renovated with more facilities to accommodate more pre-novices and to provide them an integral holistic formation. In Loyola College, Vetavalam, additional rooms were constructed at men's hostel and extra classrooms at college were built. In Loyola College, Metala, additional classrooms were added to facilitate new courses. Father Sirac Children's Hostel at Singanur has been given a facelift. Living rooms for girls
The computer room and the administrative blocks were renovated. The Skill Development Center for Women at Ahal has been enhanced with new tailoring and computer units. At Kadambur, a piece of land with a building is at the verge of being purchased and to be renovated for the activities of Paran. Part of the compound wall at Ranipet campus was built. In Loyola, Chennai, an additional floor for the girls' hostel was completed. New boys' hostel building and Liba state-of-art building are in the process of completion. Mettupalayam Chapel was artistically constructed for the retreatants. Resources mobilized. The Province Development Office is an enthusiastic unit of the province. It is effectively supported by the Province Resource Mobilizing Committee. So far, Rs 1 crore 80 lakhs for the province development activities and Rs 97 lakhs for COVID-19 relief works has been raised. Local resource mobilizing is encouraged in our province at all levels. A special note of thanks to Helping Hands of Loyola for raising almost Rs 80 lakhs locally for COVID-19 relief and rehabilitation measures. The entire province has been bubbling with various activities in their respective places and ministries. Every ministry is responding to the signs of times effectively. COVID-19 Province Disaster Management Committee was appointed to address the issue of the corona-affected people. Father Francis P. Xavier, convener, and its members functioned effectively. As a result, we were able to extend our help in a small way to mitigate the socio-economic consequences of the corona crisis. Through various relief and rehabilitation activities, we were able to reach out to the marginalized and vulnerable people like the poor, Dalits, tribals, small farmers, migrants, women, refugees, transgenders, unorganized youth, daily workers, physically and mentally challenged persons, sanitary workers, gypsies, elderly people, our students and our own domestic employees who are most affected and live in and around our institutions, centers and communities. 3 flyers, namely Marching with the Migrants, Chennai Province Rapid Response to COVID-19 and Comprehensive Data of Chennai Province Rapid Response to COVID-19 witness the good works done by our Jesuit friends and lay collaborators. Thanks to Province Disaster Management Committee, all the benefactors and all the Jesuits for their generous contribution towards this humanitarian mission. Stand with Stand initiatives. The Chennai province initiated many protests and social media collaboration, joining hands with Madurai province, demanding justice for Stan Swami and condemning gross violation of human rights and democratic norms. The social media campaigns, Facebook shares, YouTube videos, preparations of the posters, special mass and prayer services in Tamil Nadu dioceses, competitions on poster design, JAM, Just a Minute, were undertaken by Chennai province along with Madurai province, CRI and other like-minded organizations. Publications and social media productions. Chemmadal. The first issue of Chennai newsletter was published in February 2020. The province newsletter was christened Chemmadal, the name proposed by Father Anthony Inigo of Madurai province, which came out as the winner of the open competition for all Tamil Nadu Jesuits. Now it has got a new template having new thematic colors for every month. Thanks to Father Ilango Xavier, the socius, the editor, for its stunning look.
Sengandal is a quarterly bulletin of the Spirituality and Dialogue Commission of the Chennai Province that focuses on both the Universal Apostolic Preferences UAP of the Society of Jesus and the Province Apostolic Preferences PAP, with the mission of building the culture of harmony amidst the culture of fragmentation, in collaboration with all people of goodwill from all religions, ideologies, cultures and nations. We acknowledge the hard work of Father Maria Arulraja and Father Ananda Maladas, the editor. Social media ventures. The website of Jesuit Chennai Province is an eye-catcher to many. It receives resources from various commissions, the international news and events received from Father Provincial, and all our men contribute to the daily and monthly news and information. Kindly visit www.censj.org. Our social media platforms such as Facebook page having 3,300 followers, YouTube channel having 2,500 subscribers and with good number of viewers, Instagram and Twitter having 550 and 100 followers respectively, are our ventures into the new digital world to reach the masses with our evangelical, educational, social and empowering information. Our scholastics contributed a lot to our province social media initiatives. We thank and congratulate them. Some of the major contributions from the commissions: talks on YouTube, Ignatius Feast preparation. During the nationwide lockdown, the Spirituality and Dialogue Commission, in collaboration with the Jesuits of Loyola community and the Province Curia, made a remarkable contribution throughout the month of July in producing and broadcasting videos on various Ignatian themes through our province YouTube channel. The response was overwhelming, and this was a trendsetter to many other religious congregations too. Talks on YouTube for youth. The Communication Commission has prepared a series of talks with social themes to motivate the young people. Audio-visual productions. The first audio production, Inainda Manamai, a devotional album consisting of 10 hymns, was composed and written by our Jesuit friends. The album was released on the 31st of July on the occasion of the feast of St. Ignatius at Dhyana Ashram by Father Provincial. It was coordinated by the Communication Commission, organized by Fathers Irdayaraj, Venish and Vasant. The visual editing for the same album was done by our Jesuits. We thank the Province Development Office for updating and coordinating our social media ventures very creatively. Webinar. The Spirituality and Dialogue Commission has conducted a number of webinars and online talks from January to December. A series of webinars were conducted by Communication, Youth and Social Action Commissions. The talks were innovative, vibrant and reflected the signs of time. Our hearty congratulations to all the commissions for their initiatives in their respective fields. Jesuit Webinar Series is the initiative of scholastics at Loyola under the leadership of Father Francis P. Xavier. The series has got 2 talks per month. It has reached a good number of laity and religious. Books. Many books have come out in a short span of 1 year, authored by Father Jerry Rosario, Father Francis P. Xavier, Father A. Irdayaraj, Father Ananda Maladas, and books edited by Father Raj Irdaya, Father S. Xavier Alphonse, and Professor Papu Benjamin Ilango. Calendar 2021. The calendar 2021 with Ignatian theme has been prepared to celebrate the 500 years of the conversion of St. Ignatius and the 400 years anniversary
of the canonization of our founder Saint Ignatius and Saint Francis Xavier. A series of programs on Ignatian spirituality, pedagogy, themes are planned throughout the year 2021. We would be failing in our duty if we were to overlook the tireless work of the Curia members, Council members, superiors and team leaders, coordinators of various commissions and committees, and province officials in responding effectively to the needs of time. We profusely thank them for their strenuous effort in realizing the vision of the province, companions of Jesus, marching with the marginalized for a world of reconciliation and justice. Birthday, my dear Jesuit brothers of Chennai Province. Thank you, Father Jebba, for inviting me to send you this message. I can't believe it's already 1 year. 2020 has not been a good year because of COVID and the plight of the poor in India. But you have done well in serving the poor and the needy. And let me wish you a very happy birthday and a happy New Year and a happy Christmas too. I like your theme, gratitude and hope. My dear brothers, I have 3 thoughts for you. 1, don't ever lose your beginner's mind. You know, a beginner is always open and curious and willing to learn. Never lose your beginner's mind. 2nd, please remain aware of the mandate of GC 36, the audacity of the impossible. And thirdly, always remain close to the poor. We have some big institutions and they can keep us away from the poor. Move to the poor, physically move to the poor, accompany the poor. My dear brothers, once again, happy birthday and Merry Christmas and a Happy New Year. Thank you. Dear Father Provincial and my fellow Jesuits of Chennai Province, at the outset, please accept my warm greetings of Christmas. May the love, joy and peace of baby Jesus fill your hearts and minds. Missions and ministries. How fast 1 year has passed by. I can't believe that the Chennai province is a year old. The year that has passed by has not been just a number to you, but a year of generous service and integral growth. With 6 parishes, 1 primary school, 3 higher primary schools, 3 university colleges, 3 professional colleges, 2 formation houses, 10 social centers, and the list goes on. The nascent province has become a rich vineyard of the Lord. It only shows how generous and restless you have been for the Lord and His people. I am indeed happy to join you in thanking the Lord for all that the Lord has been able to achieve in and through you. I congratulate the members of the new province and the provincial Father Jebamali and pray that the Lord may continue to bless you and work great things in and through you. Congratulations and all the best. Dear Father Jebamali, the provincial, and all the revered members of the province of Chennai, on this happy occasion of the first anniversary of the creation of the new province of Chennai, it gives me immense joy to greet all of you in this video. Let me thank you, dear Father Jebamali, all of you, for this wonderful opportunity, which I consider a big honor and privilege. To my joy and admiration, I have been following the rapid progress the new province has been making since its creation last year on this very day, December 28th.
With a deep sense of gratitude to God and to all of you, I would like to joyfully register that all that has happened in the new province in the past 1 year is a clear demonstration of your meticulous planning, your collective journey as friends in the Lord, and your relentless spirit of hard work and dedication under the dynamic leadership of Jesuit. The growth the new province has seen, particularly in its fledgling state, is remarkable, which is quite evident from several activities and achievements I have been personally witnessing. To name a few, your faithful implementation of the UAPs and the PAPs, the prompt creation of the apostolic structures of consultations, Chemmadal, the newsletter, launching of the Chengadal, the new spirituality and dialogue bulletin, production of a series of video reflections on different Ignatian themes for a month, very constructive and creative ways of using the social media, and the beautiful catalogue of the new province, the projects that have been sanctioned and so on. All these deserve a big applause. And to my amazement, all these have happened in spite of formidable challenges posed by COVID-19 and the extended lockdown which paralyzed the entire world. I feel that it would be right and appropriate to say that the magnificent one-year journey you, the members of the new province, are completing today so beautifully is nothing but a clear vindication by God of the decision of the General to create this new province, and indeed a reaffirmation of the efficaciousness of discernment in common, using the method of spiritual conversation that we all of us went through as members of one undivided Mother province. So, dear brothers, on this day, I wish to join Blessed Virgin Mary in singing the Magnificat. My soul glorifies the Lord, and my spirit rejoices in God, my Savior. May God be praised forever. May the new province continue to march ahead, past several milestones with the marginalized, with the renewed vigor and vitality. May God bless all of you abundantly. Thank you so much. Wish you all a Merry Christmas. As Mother Mary was deeply troubled by the greetings of the angel Gabriel, I am also deeply troubled to experience God's constant interventions in all our activities in the last 1 year through each and every one of you. This brings a real joy and happiness, and my heart thrives to thank the Lord with gratitude. But gratitude needs to be shown in action with Magis. With the same spirit of audacity, we shall continue to do the will of God with unfathomable hope and trust in the Lord. Let us unitedly march forward, accompanying the people of God in fulfilling the mission which is entrusted to us by the Lord in our context today. I profoundly thank all who worked hard in preparing this video and the province committee for the celebration of the province first day, Father Irudayaraj, the convener, Father Vasant, Father Velanganni, Father Saradi, Scholastic Jayaraj Selvaraj, and Scholastic Thomas. I sincerely thank Father George, our regional assistant, Rome, Father Stani, our provincial of South Asia, Father Danis, the provincial of our mother Madurai province, for their beautiful and inspiring greetings. I wholeheartedly
thank every one of you for your active participation in today's Thanksgiving programs. May God continue to bless and lead us all to march forward in His way with renewed vigor and hope. Thank you. This past 1 year journey of the Jesuit Chennai Province, though embedded with plenty of challenges due to the lockdown and pandemic restrictions, has provided many opportunities to attend to the needs of the people. With gratitude and hope, we beseech the Lord to continuously guide us in all our endeavors and help us reflect Christ to our people. இயேசு என்னும் ஆற்றல் என்றும் நம்மிடையே ஒளிரட்டும், எளியோரின் தோழர்களாய் நம்மை வழி நடத்தட்டும். ஒன்றாக இணைந்த மனமாய் வாழ்வினிலே பயணிப்போம், களைப்பை கடந்த களிப்புடனே பணியினிலே பயணிப்போம். ஜெஸ்யூட் சென்னை ப்ராவின்ஸ் ஒரு வருஷ வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வண்டர்ஃபுல், எக்ஸலென்ட், குட், எக்ஸலென்ட். இளமை, புதுமை, துடிப்பு, களிப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு. Happy about the growth of the Chennai province. நன்று, நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். Fruitful, hopeful. I feel excited. I'm extremely happy about the team efforts of the province. தொடரட்டும் நம்முடைய சிறப்பான புதிதாய் இனிதாய் வளர்க்கிறோம். குட், ஹோப்ஃபுல். இறை பராமரிப்புடன் கூடிய அதீத சுதந்திரம். இலக்கு மக்களை நோக்கி தெளிவான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மறைமாநிலம். Very happy about the emergence of the new Chennai province. Has opened its account gloriously by making some giant strides. Promising and bright future to the Jesuit Chennai Province. Chennai Province has done a tremendous work for last 1 year. The very first year, even in the context of COVID, our province has exhibited certain vision, certain vitality, certain vigor, and also certain vibrance. Thumbs up. Wish you all the best, Chennai Province. ஒன்றாக இணைந்த மனதாய் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள். Happy for you, Chennai Province. Keep going, keep rocking. சென்னை மறை மாநிலமே, நீ ஆண்டவர் அருளை நிறைவாக பெற்று ஆள் போல் செழித்து வளர்ந்து ஏழையரை அரவணைப்பாய், அன்பு செய்வாய், வாழ்வு அளிப்பாய், வளம் கொளிப்பாய். Congratulations and all the best. We wish the Chennai Province all the best on the occasion of its first birth anniversary. Wish you all the best in the coming years. விண்ணில் பரவிடும் கிளையில் மலருவோம், மண்ணில் அன்பு வேர்கள் ஊன்றுவோம், புதிய உலகின் இனிய உதயம் நாம் காணுவோம், இயேசுவின் வழியிலே துணிந்து செல்லுவோம், இயேசுவின் வழியிலே துணிந்து செல்லுவோம், இயேசுவின் வழியிலே துணிந்து செல்லுவோம். Best wishes for the Chennai Province. Dear friends, once again welcome. We thank Father M.K. George, our regional assistant in Rome, Father Stania Opoza, Father Dianis Ponaya, the provincial of our mother, Madurai province, and all those who wished us from our province. We thank you, we salute you for your accompaniment, appreciation, and congratulations. In a special way, we would like to thank Scholastic Thomas, Father Pugal, Father Inyasi, Father Gladwin, Scholastic Zenith, Father Arul Karnataka, Mr. Prasant,
and Scholastic Albinus and Paul Raj for rendering their voices in the video. The video was packed with mission and information, and it was well and efficiently coordinated by Father Vasant, our PDD. Thanks to each and everyone. Now it's time already. Father John Dardis is with us to speak to us on challenges and hopes for the Jesuits in the context of our India with reference to UAPs. May I invite Father Javamale Raja, our provincial, to introduce Father John Dardis to us this day, which is filled with joys, celebrations, and gratitude. Welcome to Father Javamale Raja. A hearty welcome to Father John Dardis. Dear friends, a very good morning. I'm extremely happy to introduce our John Dardis to all of you. Many of you are very familiar with our dear Dardis. For the sake of our youngsters, I would like to say a few words about him. John Dardis, an Irish Jesuit, is basically a media person. He had a very deep experiences working with the refugees. He was the president of the Conference of European Provincials since 2010. At present, he is the general assistant, and he has been given a newly created responsibility during the 36th General Congregation, the General Counselor for Discernment and Apostolic Planning of the Society of Jesus. In 2018, we had the privilege of having him as our retreat director at Shenbaganur for all the superiors and coordinators of the United Madurai Province on the theme Pilgrim Leadership and Apostolic Planning. That was a very good starting point for our province apostolic planning. Very recently, he gave a talk to our Loyola College faculty members on Ignatian leadership. He is well known for his clear thinking and mastered planning for the apostolic activities of the Society of Jesus, and very, very pleasant person to be related with. I personally witnessed and experienced his love and concern towards our Chennai mission during the time of General Congregation 36. He would have been very happy about the creation of the new Chennai province because he knew in and through the entire process of creation of Chennai province. When I approached him to be the resource person for us on this occasion of the first Chennai Province Day, he immediately, wholeheartedly, and joyfully accepted to share his views and reflections on the challenges and hopes of Jesuits in today's context with reference to UAPs. On behalf of all the members of Chennai Province, with heart full of gratitude, I extend my sincere thanks to you, dear John Dardis, for your availability and accepting to share your reflections with us. The Chennai Province is extremely happy, dear John Dardis, to have you amidst us on this great occasion and eager to listen to you. A hearty welcome to you. Thank you very much. Nanri, if I remember my Tamil. I hope I do. So it's great to be with you. I feel I've been part of your province and also the Madurai province. I see Dennis, you're smiling there. It's nice. It's nice to see so many familiar faces. Deva is there, I think, and I'm sure Dominic is there somewhere. And I see all sorts of different place names. Father John Paul, you seem to have multiple personalities. There's about 15 people in your screen. So it's nice to be with you all, and thank you for the invitation.
I really hope that today is an enjoyable day for all of you. After a fantastic year, this video presentation you've done and your website, well, I think we have to steal some of your people, Jeba, for the communications office here in the Courier, because the quality is so good, really, very, very good. Thank you. So let me start. I have a PowerPoint. I'll share a few slides with you. Let me just see if I can do this without making all sorts of mistakes. Oops. And can you see the slides? A new dream for a new world. Jeba, is that working? Yes, yes. Clear. Okay. Let me go into presentation mode. So there we go. Okay, so as you know, every one of us joined the Society of Jesus because we had some sort of a dream for ourselves and for the societies we live in, a dream that was connected to God, but it was a dream. And I think sometimes when we go through formation, or maybe we experience difficult things, the dream can go a little dim. It can be less bright. So I just want to, I think today, this kind of celebration can be a way to go forward with the dream and to rekindle the fire. If you're not hearing me okay, by the way, or if I'm speaking too slowly or too quickly, just, Jeba, you might complain on behalf of the others. I think it's okay. Okay, you can continue. Good. So there's both of you there, Danis and Jeba. These big moments at the Eucharist, so nice to recall and so important. First, a couple of words about your context and our context in the world today. The Indian farmers, this context of breaking the chains. Ignatian spirituality is all about liberation. I remember saying this in 2018. I was asked by a friend of mine, a lay person, when I lived in Belgium. He said to me, can you explain Ignatian spirituality? So I began saying about consolation and desolation and the rules for discernment and the rules for eating and all this stuff. And he looked puzzled. And at the end, he said, you know, John, it sounds very academic, but surely it's about liberation. And this person who had no background in anything Ignatian, he got it in one. The liberation of myself from all the different things in my own life, the liberation then of our societies from all these stupid ideologies that are going around today. Nationalisms, all these isms. We see how much damage they did in the last century. Colonialism in the church, clericalism. So on your Instagram account, I stole this poster. Freedom, and in your province logo also there's that reference to chains being broken, to liberation. Key for us Jesuits. That's what we're about. That's what Jesus was about. Freeing captives, healing people, lifting them up out of oppression. So if you're a young Jesuit listening to me, a novice or a scholastic, that's one word that keeps you on track. And of course, you can't liberate people unless you're free inside yourself. Liberation. And then I have some pictures here of different scenes. People need liberation from poverty and from
the things that just grind them into the dust. And all this nationalism we've seen in India, the beating of the drum, that's so dangerous. All our societies are so fragile. The coherence is so fragile. And if you have people threatening that coherence, it's very, very dangerous. Migration in India and here in Europe, more signs of poverty and suffering. Father Stan, it's great to see this campaign taking off. The New York Times had it last week, I think, and the BBC has it on their site this morning. Our advocacy can really make a difference. We just had a course here for some of our communications office people with an expert in how to really have an impact through our media. We're not just communicating information, we are trying to liberate people through our communication. And there are important points of light in our world also, as well as the darkness. Many joy-filled and hopeful situations, and young people wanting to make a difference. Globalization is ambiguous, really. That could be a whole other session, but it has some positive points. I love this little picture here. You're very involved in education. You see these kids here, that's in Madagascar, when I was visiting Madagascar. And you can see kids are the same all around the world. These little studious guys in the front wearing glasses. And then there's basically the troublesome people in the back. This guy looks like he's falling asleep. And this guy looks pretty mischievous here. So kids are the same, whether they're poor or rich, or whether they're in India or whether they're in Ireland. Now, what's this slide here? Let me just rescue it. Yeah, human rights. Your work for human rights is a sign of light. And these little kids here, I took this picture. I think Dominic was with me when I was visiting the province of, when it was then the Madurai province with the Chennai mission. I forget where this was, but it's one of our schools in a rural area, and they're smiling. They're smiling. Lovely. So money matters, of course, but this wonderful innocence and warmth that people have. So the call to us is to always look for possibility. And I think that's a call to a new province and to older provinces like my own. Look for possibility. To be detectives of grace. Look for where God is at work. It's very Ignatian. Where has God been at work in the last year? You found that wonderful video just presenting that. It's not just your achievements. It's, yeah, God was working there in the communications work, in the COVID work, in all these things. And there's Father Provincial making his visitation with the magnifying glass. You can see Jeba there looking to see, where was God at work? And so many church statements, official church statements from bishops and from higher ups are often pointing out what's wrong. The Jesuit charism is finding God in all things, even in difficult situations. It's wonderful. Looking for the grace rather than the disgrace.
because we know that God is at work. And the Ignatian year coming up, launching next May, is all about seeing with new eyes. Just a point of a quick thing where we're wondering here in the communications office how to approach the Ignatian year and how to approach the word conversion, the conversion of St. Ignatius. Because I know in your environment, it's quite, the word conversion, it's pretty sensitive as a word. But what really happened, Ignatius, was that he went from this very pre-packaged idea for himself. I want to be a famous soldier. I want to be the most attractive guy to the women. I want to be wealthy. I want to be the first. That dream was shattered when the cannonball hit his leg. And his life fell apart. And slowly he began to listen to a different dream for his own life. And he could let in, maybe God had a dream for him. So he went from this small dream that he had mapped out for himself to, I'm open, maybe God has a dream for me. And I think many people in the society have had a similar experience. Many people, many of us. In my final year in high school, I had everything mapped out. I wanted to be a medical doctor. I was accepted for medical school. And I met one of the priests one day and he said, John, what will you do when you leave? And I said, oh, I'm going to become a doctor. And he said, think again. Just 2 words, think again. And I remember being angry at the time, saying, oh, my whole life is mapped out. And now this guy is saying, think again. He's reminding me that once I wanted to be a priest when I was 13, 14, 15. Think again. And that little phrase nudged me to go on a vocations weekend where I had a huge experience of God just in the Mass, in the Eucharist, at communion. And here I am. So we're focusing on this kind of conversion from a small dream for myself to a big dream. And I think in the province, in either a new province or an older province, like, as I said, Madurai or my own province, we're always on that journey. Is the dream something that's too packaged? Am I still listening for the bigger dream of God, the Magus dream? It's a key question. We're actually producing a series of films, short films, 4 minutes, called Cannonball Movies, with my Irish sense of humor. Moments when people woke up. For Ignatius, it was the cannonball. Maybe for someone who's had COVID, it was, oh my God, there's something different. Or a sickness. Or it could be something happy, like a new job. A cannonball moment where I saw things bigger and I realized I was too small. So let me show you this short video about our dreams and about our basic mission. Some of you saw it 2 years ago on the retreat. I hope the sound works, Jeba. If it doesn't, just yell into your microphone.
So, very simple. A lot of documents of the society talk about, aligning our mission with the preferences or whatever. But let's be honest. We're trying to align ourselves with Jesus to do what he does. It's pretty simple. To be with the poor, to heal people, to lift them up. It's pretty simple. And sometimes working here in the Curia, it doesn't seem so simple. There's quite a lot of administration and emails, but I get consolation from reminding myself and from watching that video. In the end, it's about helping provinces and helping people and helping myself live like Jesus did. It's pretty simple. Let me move on to 3 foundations for yourselves as a new province, for living and working in consolation. I better go fast here. 3 foundations that I want to suggest to you for a successful province. Successful in the Jesuit sense of consolation and joyful. First is gratitude. Again, people heard this from me 2 years ago. If the only prayer you say in your life is thank you, that would be enough. For any of you who struggle with prayer, now there's a bit of encouragement. If you're like me and you get distracted during prayer, there's a bit of encouragement. If the only prayer you say in your life is thank you, that would be enough. As you know, Ignatius stressed the examen, not so that we start examining our faults, but so that we can be grateful. I think as human beings, we're kind of programmed to find out what's wrong. But actually, gratitude comes from something deeper. So the first question for you to think about as you go to your groups is this:
Look back at the past year and you'll have scenes from the video. Notice what you're grateful for, personally and in the work of the province. It's a great time to look back at. It's the end of the calendar year. It's a year as a new province. What's filling your heart? It might be a conversation with somebody. It might be an achievement. It doesn't have to be big and impressive. It can be a moment at a mass where you felt touched or where you were moved to tears. So the first question is gratitude. And the video really, I think, probably helped you already. And then just pick one thing to share in the group. You can write down something even now as I'm speaking, if you've got a notebook handy. Look back at the past year. It's so easy to say, oh, COVID was such a pain and it was so difficult. And it's easy to say, I failed at this. I didn't get that right. But what comes up about gratitude? Because God is in there somewhere. If you're being this detective of grace, God's going to be in there in the gratitude part. You can see there are suggestions on the right. I don't know if it's big enough for you to see. There's things like family and friends, health, parents, food, medicine, clean water, teachers. They're just conversation starters. Number two, the second foundation for success is this walking with. And it's a key part of all the preferences. And I want to stop on this for quite a while because it's so relevant to your situation. Walking with. Walking with. Walking with the poor, the excluded, young people. Finding the way to God. Hearing the cry of the earth. Walking with. I was in a meeting with Cardinal Tagle here recently in Rome. He's the head of the Congregation for Evangelization. It used to be called Propaganda Fide. Anything with the word propaganda in it doesn't really invite a lot of trust. So they changed their name to Evangelization of People. But he talked about the Greek. I'm not a Greek expert, and probably neither are many of you, but apparently the word synodality comes from the Greek syn and odos, which is odos is a road, apparently. So, synodality. We often think synodality is something the guys in Rome do, something the bishops do. It's something for the Pope. But Tagle made the point, and I think it's really interesting for yourselves especially. It's a new way of being church. So when Pope Francis says synodality, it's not about a bunch of bishops walking together. That's not very exciting. It's about who we walk with, Who am I walking with? Synodality starts with you, with me. Who's important in my life? Whose hand am I holding? Who have we walked with? Who are we walking with? Who do we want to walk with? To quote that set of questions from the exercises. So the farmers, the Dalits, people whose lives are threatened. So synodality is, first of all, starting on the ground with
with all of us. It's a new way of being church, and it's key in the preferences. Synodality. Let me just exit the slideshow for a moment. I want to share a personal story. When I was working with refugees in Europe, I was on the border between Germany and the Czech Republic, and visiting different refugee places. And in that border zone was just a terrible area of prostitution. As we drove around every corner, there were young girls dressed as prostitutes, selling themselves on the side of the road. Just a horrible, horrible feeling of desolation, really. Just really the human dignity being destroyed. And the two Jesuits with me were from the Czech Republic, and they were very happy I was there. And they said, we want to buy you a present. And there are some Vietnamese refugees who have shops up here in this border zone. They had come from Vietnam after the Americans had left, I think. So we stopped at a shop, and they said, we want to buy you a souvenir, and we go in and you pick what you'd like. And the owners of the shop were not there, but they had left their young son, who I'd say was maybe 14, in charge. A young Vietnamese kid with his hair sticking up. And so in we went, and I chose something, and I brought it to the counter, and I said, how much is this little statue? And he said, oh, it's 10 crowns. 10 crowns is the Czech currency. And I began to bargain. You know, it's one of these roadside stalls like you have in India also, and in Ireland also, in Rome. And I said, I'll give you 5. So I didn't want to be, done out of my money. Natural reaction. And my Jesuit friend overheard it, and he said, he's asking for 10. And he said to the boy, we'll give you 20. I was just shocked. But the boy's eyes filled with tears, because in this dreadful, desolate place of prostitution, and everything had money on it, my friends saw that this little kid, there was a little opening, and there was a big need in him to have a different experience of generosity, of grace, of everything is gratuitous and money is not that important. And the little kid began to cry. Probably the first time in his life that someone hadn't bargained with him or used him. And so we went outside, and I felt proud of my Jesuit friends and ashamed of my own mentality of bargaining. I felt proud that they had seen this opportunity, that they had glimpsed some sort of a call from God to walk with this little kid, to really get inside his experience. And the kid came running out after us and gave us a free gift. So he had picked up this generosity thing, and now he was sharing back with us. It was just amazing. Amazing. Pope Francis talks about the new economy. Well, that was the new economy. That was the new economy. Our vow of poverty is meant to say something about the new economy. It's not about, will I have a glass of whiskey on Sunday night or not?
Or will I buy a second sweater? We get into that stupid stuff on the vow of poverty. It's the new economy of the kingdom where you can't buy and sell and barter. You can give. So walking with the poor, the oppressed, the outcast is about helping each other just catch sight of the kingdom, of what Jesus would do. Because we're kind of programmed from the world to what our world economy tells us to do. I hope this is making sense. We're programmed in this way, and we have to help each other stop and say, hang on. Now, obviously, I can't go to the market every day and give double what the guys are asking for. Your province or your house minister or bursar wouldn't be very happy. But it's the deeper meaning I want you to think about. Let me share the screen again now and get back to my presentation. There we go. So the second question for yourselves is, looking back at the past year, walking with the poor, the excluded, where did you find God? It's very simple. Remember one occasion where you're walking with, like the man here, and you just felt, yeah, this is different. This is a grace. This isn't just me. It's God's Spirit is present also. And I think walking with is the key to the future of the Society of Jesus. It's key. We will either walk with the right people, meaning the excluded and the poor, and Jesus, or we will gradually become extinct. It's that important. We can see a great renewal of the society if we walk with these people, or we'll see a decline. I'm just convinced of that. And you can all give examples of where, when you walked with certain people, you became a Jesuit. You became more a companion of Jesus. We're becoming Jesuits every day, or not. We're companions of Jesus every day, or not. So walking with. If you want to be a province that continues this great journey, walking with. The third point is this point of care. The third little thing to remember for a province in consolation. We know this term cura, from cura personalis, cura apostolica, this Latin term, the care we exercise towards others. And the general wrote a big letter on this a couple of years ago. There's a picture of the care. Just to, in the middle, you've got St. Peter Claver, this saint, and he was famous, as you remember, for helping the black slaves in Cartagena in Colombia. That was in the 1600s. And he was amazing.
10,000 black slaves every year would be transported from Africa. Many, many would die on the way, and he would minister to them. You can see different images here. In Europe, it's a famous picture of a little Turkish boy who died on a beach, his family trying to get to Europe. Here's a prison, I think, over on the top left. Here's a group of people, again, trying to get into Europe from Africa, in North Africa. And here's, I'm not sure where that is, but you can see the call to care. So care in the life of Ignatius, there he is with the nativity, puts himself in the scene, the little baby with his arms and legs all up in the air. And Father General says, the autobiography of Ignatius is the account of the experience of being cared for. The experience of being cared for that leads to caring for others. In the autobiography, Ignatius shows how he is led and cared for by God himself. Now, if you were writing your autobiography, each of you, imagine writing it, or imagine getting the grace to write it as an autobiography of care. I'm not sure I could do with my autobiography, or at least all of it at the moment. I could probably do it with some of it. So care. And there's Pope Francis in St. Martha, little cartoon. In order to care for mission, the Society of Jesus needs to care for the people who make it possible. And that means all of you, each and every one of you. That's what provincials do and superiors do, but it's also what we do with each other. And in my formation, I think the poor superiors got landed with too much. And I had to learn, I have to take care of my friends, my Jesuit companions. And I think I have 2 Jesuit friends with whom I can share anything. Total transparency. That took a lot of risks over the years to reach that level of trust. But this kind of trust, this atmosphere of trust and care is crucial for a province to succeed and for you to be in consolation. We've all met Jesuits who feel a bit bitter or angry. I don't want to be like that. We've all met Jesuits who blame superiors. I don't want to be like that. Even if it's with good reason that they blame people. Care is key to growth. The General talks about building a culture of in-depth dialogue. So question 3, recall a time in your life when you felt cared for by a fellow Jesuit. I'm going to revise these questions now quickly. Question 1 was gratitude. You might want to take a picture of that if you've got a cell phone, or just write it down. A time when you felt grateful in the past year. Walking with, a time that you felt this is a real grace, where God found you. We all know Jesuits who every day go out the door into situations of danger, like Father Stan, or people in Syria, and they put their hands into the hands of Jesus, and out they go
and they have trust and courage. And the third is the care experience. So 3 questions for reflection. Use spiritual conversation. First of all, take a few minutes in silence to pray about the questions, write down your thoughts. Then each person speaks 3 or 4 minutes. It's not a long time, I know. And then if there's time, do a second round, what resonated with you. So it's a spiritual conversation. Just recap that. It's not a big discussion, it's a spiritual conversation where you're sharing, how did the Spirit move me when that guy Dardis was talking from Rome? What am I grateful for? Who am I walking with? Where did I experience really God's care? Because I can't care for other people unless I felt cared for myself. It's just so obvious when you say it. We can change the world and make it a better place. Nelson Mandela. We can. We really can. And you already are. So thank you very much. It's a privilege to be with you. Really. Hope you haven't all fallen asleep in the LCV cluster or the Kupayanallur cluster or the Father John Paul cluster. I hand you back to the Master of Ceremonies, who's probably dying to shut me up. Thank you. Certainly not, Father Dadis. Father Dadis, grazie molto. Oh. It's my personal joy and privilege to extend you our deep-seated gratitude in the name of Father Provincial and all the members of the Jesuit Chennai Province for your liberative talk this morning. Father Dadis, if I dare encapsulating your entire talk, what comes to my mind is 3 C's. Your talk had a contemporary approach. It was very much contextualized, and it was a call to care for the suffering humanity like Jesus, our Master. And especially at this holy season of Christmas that reminds us of God becoming one with us, the decision of Jesus, the Son, to walk with the suffering humanity. It's so fortunate that you have in your talk touched upon this aspect of synodality, walking with. Definitely in the days to come, we will together walk with Jesus in order to walk with the people who suffer with your blessings and prayers. Thank you very much, Father Dadis, for your presence with us and sharing your rich reflections with all of us this morning. Thank you very much. Thanks a lot. Nandri. Nandri. You may kindly make your exit when you wish, Father Dadis. Now, for the participants, before Father Dadis leaves, maybe I can inform you one more thing. Father Dadis had in fact sent us the video of his talk last week itself, foreseeing the technical hitches. Well, despite what he had done last week, he is with us this morning physically. That shows how much he is close to us, close to our province, close to the Indian Jesuits. Thank you very much for that too, Father Dadis. Thank you very much. Thank you. Have a great day. And I wish I could be there with you, having some great food. But anyway, next time. Welcome and things are all much. Thank you. Thank you. Thanks. God bless. அன்பு நண்பர்களே, இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே குழுக்களாக பிரிந்து சென்று தந்தை தாதிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி சிறிய கலந்துரையாடலிலே ஈடுபட இருக்கிறோம். தந்தை அவர்கள் 3 கேள்விகளை கேட்டார்கள். நாம் 3ஆக இல்லாமல் 2 கேள்விகளை மட்டும் நம்முடைய கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்கிறோம். 2 வினாக்களையும் chat boxல இப்போ போடுவாங்க. The first question would be, who are you walking with now, in whom you find God? I repeat, who are you walking with now, in whom you find God? And the second one is not a question. It is a small sharing about the time you felt cared for by the Mother Society and fellow Jesuits. The first one, who are you walking with now, in whom you find God? And the second,
share about the time you really felt cared for by the Mother Society and by fellow Jesuits. There is no secretary, there is no need to take down the sharing. It is only a sharing among ourselves. I request all the leaders in respective clusters to animate your group discussions. And once the discussion is over, we wind up for a lunch break and we get back to Zoom at 2:25 p.m. sharp. Thank you. Have a nice sharing and sumptuous lunch. Thank you. Good afternoon. Now, for the sake of scholastics, we will have a virtual tour of our communities that will go for 3-4 minutes, followed by Thanksgiving prayer by Arulkadal community. That will be after the virtual tour of our communities. Now, we'll have the virtual tour.
ஆடியோ இல்லை. நன்றியோடும் நம்பிக்கையோடும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் ஒன்றாய் இணைக்கப்பட்டவர்களாய் மகிழ்ச்சி பெருக்கோடும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். உடலளவில் அனைவரும் ஓரிடத்தில் இல்லை எனினும் இதய தலைவில் அனைவரும் ஒன்றாய் கடவுளின் பாதம் நாடி வந்துள்ளோம். படைத்தவரின் அருளாலும் ஆசிராலும் இயேசு சபை சென்னை மறைமாநில உருவாக்கத்தின் ஒரு ஆண்டு நிறைவினை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் நாம் கடந்து வந்த பாதையை நன்றி பெருக்கோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் எனும் இன்றைய நாளின் சிந்தனையோடு தொடர்ந்து இச்சபை வழிபாட்டிலே பங்கெடுப்போம். தனது பெடகாஜி ஆஃப் தி அப்ரோச் என் நூலிலே ஆசிரியர் பவுலோ ஃப்ரேரே இவ்வாறு கூறுகிறார்: சக்தியற்றவரின் பலவீனம் நீதியை அறிவிக்கும் திறன் கொண்ட சக்தியாக மாற்றப்படுவது அவசியம். இது நடக்க விதியினை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனெனில் நாம் இப்பூமியிலே வெறுமனே தங்கி செல்லும் மனிதர்கள் அல்ல, மாறாக உருமாறும் ஆற்றல் படைத்தவர்கள். ஆம், இக்கூற்று செயலாக்கம் பெறும் பொருட்டு சென்னை மறைமாநிலமானது கடந்த ஓராண்டாக தொடர்ந்து தனது இலக்கு மக்கள் மாண்பு நிறை வாழ்வு பெறுமாறு பல்வேறு பணிகளை செய்து வந்திருக்கின்றது. இவ்வாறு நம் அனைவரையும் தமது பணிக்கான கருவிகளாக ஏற்று மகத்தான பல காரியங்களை நம் மத்தியில் நிகழ்வாக்கம் பெற செய்துள்ள நம் ஆண்டவரை நன்றி நிறை உள்ளத்தினராய் நாமும் அன்னை மரியாவோடு இணைந்து இப்பாடலின் வழியாக போற்றி பாடுவோம். ஆண்டோ ஆடியோ வரல.
பின்வரும் நன்றி மன்றாட்டுக்கு நமது பதில் மொழி. இறைவா உமக்கு நன்றி. புதிய மறைமாநிலமாக உருவெடுத்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரையிலும் சென்னை மறைமாநிலத்தை நன்முறையில் வழிநடத்தி வந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. பேரிடர் மேலாண்மை குழுவின் வழியாக கொரோனா பெருந்தொற்று தொடர்பாக எமது மறைமாநிலம் மேற்கொண்ட அனைத்து பணிகளிலும் எம்மோடு உடனிருந்து பயணித்த அனைத்து உள்ளங்களுக்காகவும் பொருள் மற்றும் பண உதவி செய்த அனைவருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. தந்தை ஸ்டான் சுவாமி மற்றும் அவரை போல சிறைப்பட்டிருக்கும் அனைத்து சமுதாய மற்றும் அரசியல் போராளிகளின் பொருட்டும் மனித உரிமைகளை காக்கும் பொருட்டும் நாங்கள் எடுத்த முயற்சிகளில் எங்களுக்கு துணையாக இருந்து மன உறுதியினையும் நீதிக்காக போராடும் வாய்ப்பினை வழங்கியதற்காக இறைவா உமக்கு நன்றி. கோணான்குப்பத்திற்கு நாங்கள் மேற்கொண்ட திருப்பயணமும் பெர்க்மான்ஸ் இல்லத்தின் வைர விழா நிகழ்வுகளும் நல்ல முறையில் நடந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. கொரோனா பெருந்தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் உமது அளவு கடந்த அருளினாலும் ஆற்றலினாலும் நன்முறையில் உடல்நலம் பெற்று இல்லம் திரும்பியதற்காக இறைவா உமக்கு நன்றி. உலகளாவிய மற்றும் எமது மறைமாநில விருப்பத் தேர்வுகளை நாங்கள் சிறப்பான விதத்தில் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமும் உத்வேகமும் அளித்து வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. உமது இறையாட்சியினை இம்மண்ணில் வேரூன்ற செய்யும் பொருட்டு நீர் எமக்கு தொடர்ந்து அளித்து வரும் இறை அழைத்தல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. சென்னை மறைமாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து வித புது தளப்பணிகளிலும் இதர களப்பணிகளிலும் எங்களோடும் எங்களது மக்களோடும் தொடர்ந்து தோள் கொடுத்து வருவதற்காக இறைவா உமக்கு நன்றி. கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நாங்கள் இணையதளத்தின் வாயிலாக மேற்கொண்ட அனைத்து அறிவுசார் மற்றும் திறமைசார் ஈடுபாடுகளில் எங்களோடு உடனிருந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. மேலும் இறைவன் நமக்கு செய்த பிற நன்மைகள் மற்றும் கொடுத்த அனுபவங்களுக்கு அமைதியிலே தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் உற்சாகத்தோடும் நாம் தொடர்ந்து பயணிக்கும் பொருட்டு கடந்த வருடம் இதே நாளன்று அகில உலக இயேசு சபை தலைவர் அருட்பணி அத்ரோசோசா அவர்கள் சென்னை மறைமாநிலத்திற்கு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை இந்நேரத்திலே மீண்டுமாக நினைவு கூறுவோம். After the General Congregation 32, there were consensus efforts in Madurai province to work for the liberation of the poor, especially the Dalits, the tribals, and the other marginalized, to live in dignity. And in the context of the restructuring that has been going on in South Asian assistancy, and in the light of the UAPs, I am very happy to establish new Jesuit Chennai Province. Please remember, the Chennai Province needs to ensure the sustainability of the existing and proposed new initiatives, promote quality vocations to meet the Jesuit personal needs in Chennai itself and the universal society, strengthen union of hearts and minds to work together as companions of Jesus, train our men
for a wide variety of ministries with competence, commitment, and spiritual depth. நம் தாயான சேஷ சபையின் வழியாக திரு அவைக்கு நாம் செய்த பணிகள் அனைத்திலும் கடவுளின் அளவற்ற அன்பும் அருளும் நிறைவாக இருந்ததனை நினைத்து நன்றி கூறியுள்ள நாம் அடியெடுத்து வைக்கும் இப்புதிய ஆண்டில் நம்பிக்கையோடு இறை பணியாற்றிட தொடர்ந்து மன்றாடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற திருமடலின் முதல் அத்தியாயத்தில் இன்றைய உலகை ஓர் இருண்ட கார்மேகம் சூழ்ந்த உலகு என்று குறிப்பிடுகிறார். மனிதமும் மனசாட்சியும் மழுங்கடிக்கப்பட்டு சமூக, பொருளாதார, அரசியல் சார்ந்த அனைத்திலும் அநீதியும் அக்கிரமங்களும் தலை தூக்கி இருக்கும் நச்சு நிறைந்த சூழலில்தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகளாவிய பிரச்சனைகளும் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இன்றைய இந்திய சூழலில் பாசிச அரசின் கொடூர முகங்களை பல வழிகளில் அனுதினமும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பயங்கரவாத மற்றும் சர்வாதிகாரமிக்க பாசிச அரசானது ஜனநாயகத்திற்கும் எதிரியாகவும் சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகளை பறிப்பதாகவும் இருக்கிறது. மேலும் ஒற்றைத்தன்மை, பாகுபாடு, சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை, மதவாதத்தின் அடிப்படையில் சாதியத்தை தூக்கி பிடித்தல், போராளிகள் மீது பொய் வழக்குகள் போட்டு சிறையில் அடைப்பது, அரசை எதிர்ப்பவர்களை தேச விரோதிகள் என்று பெயர் சூட்டுவது, அரசியலையும் சமயத்தையும் நகமும் சதையுமாக்கி தங்களது சுயநல தேவைகளுக்காக பயன்படுத்துவது, நீதித்துறை, தேர்தல் ஆணையம், நிர்வாகத்துறைகள் மற்றும் ஊடகங்கள் அனைத்தும் அரசிற்கு சாதகமாகவும் செயல்படும் இக்கட்டான சூழலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயினும் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறும் தூய பவுலின் வார்த்தைகள் நம்மை உறுதிப்படுத்துகின்றன. சிலுவை அன்றி மீட்பில்லை என்பதை இயேசு ஆண்டவரின் வாழ்விலிருந்தும் போராளிகள் படும் துன்பங்களில் இருந்தும் நாம் அறிய முடிகிறது. சிலுவை வேதனையை மட்டும் குறிப்பிடுவதல்ல, மாறாக அது மீட்பின் அடையாளமாகவும் விளங்குகிறது. நம்பிக்கையற்று வாழ்ந்தோரின் நடுவே நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இயேசுவின் மனுவுரு எடுத்தல் அமைந்ததை நினைவு கூறுவோம். இயேசுவின் பிறப்பு இன்றும் நமக்கு நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகிறது. இருளை போக்கி ஒளியேற்றிய இயேசு ஆண்டவர் இன்றும் இம்மானுவேலாக நம்மோடு வாழ்கிறார், உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் பெற்று நம் பணியின் வழியாக பிறருக்கு நம்பிக்கை அளிப்பவர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். நமக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு என்பதை உணர்ந்து இறைவனை முழுவதுமாக சார்ந்து வாழ அருள் வேண்டுவோம்.
தூய யாக்கோப்பு திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 வரை. என் சகோதரர்களே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவு உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பின்வரும் மன்றாட்டுகளுக்கு நமது பதில் மொழி. இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, விளிம்பு நிலை மக்களின் நலவாழ்வை மையமாக கொண்டு செயல்படும் சென்னை மறைமாநில நிர்வாகத்தினர் அனைவரும் தாங்கள் மேற்கொள்ளும் விடுதலை முன்னெடுப்புகள் அனைத்திலும் வெற்றி பெற அவர்களுக்கு உதவியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் உலகளாவிய மற்றும் மறைமாநில விருப்ப தேர்வுகளை நாங்களும் எங்களோடு பயணிக்கும் பொதுநிலையினரும் தளரா உள்ளத்தோடும் மிகுந்த ஆர்வத்தோடும் செயல்படுத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இம்மறை மாநிலத்தில் புதிதாக தொடங்கவிருக்கும் அனைத்து பணிகளிலும், அதிலும் குறிப்பாக புனித இஞ்ஞாசியாரின் மனமாற்ற நினைவு ஆண்டு தொடர்பாக நாங்கள் முன்னெடுக்கவிருக்கும் அனைத்து முயற்சிகளிலும் எங்களோடு உடனிருக்கவும் அதன் வழியாக எங்களது ஆன்மீக வாழ்வு ஆழ பெறவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் இந்திய நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்திருக்கும் தங்களது வாழ்விற்கான போராட்டத்தில் வெற்றி காண அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் இறைவா, சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தந்தை ஸ்டான் சுவாமி மற்றும் ஏனைய சமூக போராளிகளின் விடுதலைக்காகவும் நாங்களும் அவர்களைப் போல அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் போராடவும் தேவையான உறுதிப்பாட்டினை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றியிலும் நம்பிக்கையிலும் வலுப்பெற்றுள்ள நாம் தொடர்ந்து நம் தலைவராம் புனித இஞ்ஞாசியாரின் வழியில் கடவுளின் அதிமிக மகிமைக்காக உழைத்திடவும் இத்தகைய நமது உன்னத பயணத்திலே நம் அன்னையாம் வழித்துணை மாதா நம்மோடு உடன் இருக்கவும் இப்பாடலின் வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். இணைந்து பயணிப்போம். ஆண்டோ பிபிடியை க்ளோஸ் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ண. ஆண்டோ கேட்க மாட்டேங்கிறாங்க.
செபம். காலங்களை வடிவமைத்து நேரங்களை ஒழுங்குபடுத்தி அவற்றில் மனித வாழ்க்கையை சுழல வைத்துள்ள இறைவா, நீர் எம்மை நடத்தி வந்துள்ள பாதையையும் விதத்தையும் நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் எமது வாழ்க்கை பயணத்தில் நலிந்ததை நலமாக்கி, தொலைத்ததை மீட்டெடுத்து, கடைநிலை மக்களின் உரிமைக்காகவும் மனித மாண்பு நிறை வாழ்விற்காகவும் தொடர்ந்து உழைத்திட தேவையான மனத்திடத்தையும் நீதி தேடலுக்கான போராட்ட குணத்தினையும் எங்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நன்றியோடும் நம்பிக்கையோடும் என்னும் பொது தலைப்பின் கீழ் பயணமாகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நன்றியோடு நம்மை மீண்டுமாக நல்லவராம் ஆண்டவர் பக்கம் திருப்பிச் சென்ற நம்முடைய அருள்கடல் தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, இன்று காலையிலிருந்து நம்முடைய சிந்தனைக்கு விருந்தளிக்கும் வகையில் பல்வேறு சீர்மிகு உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்க வேண்டாமா? கலை உணர்வுகளுக்கு விருந்தளிக்க வேண்டாமா? இதோ அதற்கான நேரம். நம்முடைய பணித்தல மக்களுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் நேரம். இந்த கலை நிகழ்ச்சிகளை நமக்கு தொகுத்து அளிக்க நம்முடைய மறை மாநிலத்தின் பலகுரல் மன்னன் இளவல் ஆல்பினுஸ் அவர்களையும் பல்கலை வித்தகன் இளவல் ஜெனித் அவர்களையும் உங்கள் முன்னால் அன்போடு அழைக்கிறேன். Yes, Albinus, go ahead. அனைவருக்கும் வணக்கம். சரியான நேரத்துக்கு கடமை தவறாது முன்கூட்டியே வந்திருக்கும் சீனியர் பிரீஸ்டுகளே, பாதி தூக்கத்தில் அடித்து பிடித்து ஓடி வந்த யங் பிரீஸ்டுகளே, முழு தூக்கத்தை இங்கேயே போடலாம் என்று வந்திருக்கும் அனைத்து இளவல்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென இந்த கலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எப்பவுமே நம்ம பிசிக்கலா தான் வருவோம். ப்ராவின்ஸ் அசம்பிளி அப்படிலாம் பல வருடங்களாக இதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா இன்னும் சந்தோஷமா இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஓட்டிக்குவோம், நிறைய ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம். இப்படிதான் பண்ணிட்டு வருவோம். ஆனா இந்த முறை தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இப்படி வர்ச்சுவல் மோட்ல பண்றோம். அதனால நமக்கு பல இடங்கள்கள் இருந்தாலும் இந்த வர்ச்சுவல் மோட்ல நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் மிக அழகாக கலை நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கிறார்கள். அதை பார்த்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். காலையிலிருந்து எப்பயும் ஒரு ஜெஸ்யூட் ட்ரெடிஷன்னா நம்ம ஒரு ரீகேப் பண்ணுவோம். ஆக்சுவலா அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரேயருக்கு முன்னாடி. அப்போ ஜெஸ்யூட் ட்ரெடிஷனா ஒரு ப்ரோக்ராம் நடந்தா ஒரு ரீகேப் கொடுத்துட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் டைமா மறந்துட்டார் போல ஃபாதரும். சரி, அதனால இப்போ நான் ஆல்பினஸ் கிட்ட ரீகேப் கொடுக்க சொல்லலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஆல்பினஸ் ரீகேப் கொடுக்குறேன்னு ஒரு வாலண்டியர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கான ரீகேப். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று காலை தந்தை இருதயராஜ் சற்று நேரம் அசந்து தூங்கியதால் ப்ராவின்ஸ் அசம்பிளி சற்று தாமதமாகவே தொடங்கியது. இன்று திருப்பலியின் போது PCF ஆக மாறாததால் மறையுரை மிக விரைவில் நிறைவுற்றது. இதன் மூலம் பல ஆண்டு PCFகளின் வரலாற்றை முறியடித்து சரித்திரத்தில் இடம் பெற்றார். நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தங்களது திருமுகத்தை ஜூம் செய்து காட்டியதால் பார்வையாளர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். அவர்கள் மீண்டெழ சில மாதங்கள் ஆகும் என மருத்துவர்கள் நம்புகின்றனர். அரூரில் கோழி ஜூமில் இணைந்ததால் சற்று நேரம் இணைப்பு தடை பெற்று அவர்கள் தவிப்புக்குள்ளாகினர். நன்றி. மீண்டும் செய்திகளுக்கு அடுத்த வருடம் ஜூமில் மீண்டும் சந்திப்போம். கொரோனா முடியவில்லை என்றால். இப்பொழுது முதலாவதாக வடமேல் பாக்கத்திலிருந்து ஒரு நடனம். நல்லா கலர்ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு சின்ன குழந்தைகள் ஆட வருகிறார்கள். நாம் அனைவரும் அதை கண்டு களிப்போம். நட்ட நடு ராத்திரியில
மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். மிக அருமையான ஒரு நடனம். பில்டிங் பின்னாடி பேக்ரவுண்ட் பெயிண்ட் அடிக்காம இருந்திருந்தா கூட இவர்கள் தங்களுடைய ஆடலால நல்லா கலர்ஃபுல்லா ஆடி நம் அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அடுத்த நிகழ்வாக பாதை இல்லத்திலிருந்து பாதை கலைக்குழுவிலிருந்து நமக்காக பறையாட்டத்தை காண்பிக்க வைக்கிறார்கள்.
மிக அருமையாக நடனமாடிய பாதை கலைக்குழுவினருக்கு நன்றி. சாமி இந்தாங்க கிறிஸ்துமஸ் பூசை வச்சதுக்கு உங்களுக்கு காசு. ஃபாதர் கிளாட்வின் பிரிச்சு பாருங்க இப்பவே. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. என்ன சாமி, எப்பவுமே நானு பாட்டு பூசை வச்சா 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க, 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லா வச்சுலாம் சாமி. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஃபாதர் கிளாட்வின். இந்த 500 ரூபாய் வந்து நீங்க பாட்டு பூசை வச்சதுக்காக உங்களுக்கு அன்பளிப்பு. மீதி 1500 இனிமேல் நீங்க எங்கேயுமே பாட்டு பூசை வைக்க கூடாதுன்றதுக்காக. தயவுசெய்து எங்கேயும் அந்த மாதிரி வச்சிடாதீங்க சாமி. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க கடைசியில? ஆமா, இது போல சில நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்டாலா குடும்பத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கம்போஸ் பண்ணி பாட வந்திருக்கிறாங்க. அதை நல்லா நீங்க உன்னிப்பா இந்த இடத்துல கவனிச்சே ஆகணும். நல்லா கூர்ந்து கவனிங்க எல்லாத்தையும். நல்லா அருமையான ஒரு பாடல். சென்னை பணித்தளத்தின் பிறந்த நாளா, எங்கள் செல்ல பிள்ளையாக வளர்ந்த நாளா, இயேசு சபையிலே இனிகோ வழியிலே, இயேசு சபையிலே இனிகோ வழியிலே, புதிய கீதம் புரட்சி கீதம் பாடுவோம். எங்கள் சென்னை பணித்தளத்தின் பிறந்த நாளா, எங்கள் செல்ல பிள்ளையாக வளர்ந்த நாளா, இயேசு சபையிலே இனிகோ வழியிலே, புதிய கீதம் புரட்சி கீதம் பாடுவோம். la 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 la
வழியில் மனிதம் மீற வைக்கும் பணித்தளம், நீதிக்காக தன்னை கொடுக்கும் புதிய பணித்தளம், புதிய பணித்தளம், புதிய உலகை படைத்திட முயலும் பணித்தளம், அன்பின் ஆட்சி எங்கும் தொடர விரும்பும் பணித்தளம். இயேசு சபையிலே இனிகோ வழியிலே புதிய கீதம் புரட்சி கீதம் பாடுவோம். எங்கள் சென்னை பணித்தளத்தின் பிறந்த நாளா, எங்கள் செல்ல பிள்ளையாக வளர்ந்த நாளா, இயேசு சபையிலே இனிகோ வழியிலே புதிய கீதம் புரட்சி கீதம் பாடுவோம். மிகவும் பிரமாதமாக இருந்தது. முதல் பாட்டு உனக்கு கேட்டுச்சா? கேட்கலையா அல்வினஸ்? இது யாருக்குமே கேட்காத ஒரு பாட்டு. அதாவது முதல் பகுதி இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தாலும் கூட இரண்டாவது பாடலில் எம்ஜிஆரிடமிருந்து நேரடியாகவே பயிற்சி பெற்று வந்த தங்கதுரை அண்ணனை பார்த்திருப்பீர்கள். சிலர் வாயாலும் நன்றாக பாடினார்கள், கையாலும் நன்றாக பாடினார்கள். இது போன்ற ஒரு அருமையான ஒரு பாடலை நமக்கு வழங்கியதற்கு நன்றி. இதை நான் இங்க சொல்லி ஆகணும். முதல் பகுதி அந்த பாடலை கம்போஸ் பண்ணவர் நம்ம அருட்தந்தை ராஜரத்னம் அவர்கள். அவர்களுக்கு சிறந்த பாராட்டுகளும் நன்றிகளும். எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்தபடியாக குப்பையநல்லூர் குழுமத்திலிருந்து நமக்கு ஒரு நடனம். மிக அருமையாக நடனமாடிய லொயோலா மேல்நிலைப்பள்ளி குப்பையநல்லூர் மாணவிகளுக்கு நன்றி. குறிப்பாக நடனத்தை நடனமாடியே ஷூட் செய்த இளவல் நோயல் அவர்களுக்கு எங்களுடைய மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பலவை குழுமத்திலிருந்து
ஒரு நடனம். என்ன அல்பினஸ், பலவையா? அது பேரு கேள்விப்பட்டதே இல்லையே ப்ராவின்ஸ்ல. நீங்க வந்து யூனிவர்சிட்டியில படிச்சன்றதுக்காக இதெல்லாம் மறந்துடக்கூடாது. பலவை தெரியாதா? நம்ம கெனடியன் தெரியுமா? கென்னடியா? ப்ராவின்ஸ்ல பல கென்னடி இருக்கு. மதுரை ப்ராவின்ஸ், சென்னை ப்ராவின்ஸ் பிரிச்சுட்டாங்க. இப்ப எந்த கென்னடி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது கென்னடி என்னன்னா வந்து நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் 2 எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாரு. சாதாரண ஆளுல அவர் புரிஞ்சுக்கிறது வந்துட்டு மிஸ்டிக்கால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சைடு ஒன் சைடு கட்டிங்க போட்டு நல்லா டிப் டாப்பா இன் பண்ணிட்டு கெத்தா ஒரு அண்ணன் அப்படி. இன்னொரு சைடு பார்த்தோம்னா வயக்காட்டுல வேலை செய்யும் போது இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியவர். நல்லா கையில எல்லாம் கட்டி தோல்ல துண்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருப்பாரு அவரு. அவரை தெரியும்பா, நம்ம கனடியன்ப்பா, அத லா கூட படிக்கிறாரு இப்ப. அவரேதான். ஓகேப்பா, அப்பா நீ தப்பா சொல்லாத. அது ஜெசியுப்பா, பலவை இல்ல தம்பி. அது போன வாரம், இது இந்த வாரம். அது வந்து மிஷனா இருக்கும் பொழுது. ஓகே, இப்ப வந்து ப்ராவின்ஸ் ஆயிடுச்சு. அதனால நீ வந்துட்டு இது தெரியாம இருக்கிறியா? அந்த கேட்டலாக் எடு. இருப்பா ஒரு நிமிஷம். வாசி, பலவைன்னு என்னன்னு வாசி. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். Pedagogy and action for livelihood, availing entitlements, village. இருப்பா மூச்சு வாங்குது. லீடர்ஷிப் அண்ட் அட்வொகசி ஆஃப் இருளஸ். ஒரு பேராகிராஃபே வச்சிருக்காருப்பா. இது பாக்குறதுக்கு பேராகிராஃப் மாதிரி இருந்தாலும் பணிகள் வந்து ரொம்ப திறம்பட செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டியே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குழுமத்திலிருந்து வெளிச்சம் கலைக்குழு சார்பாக ஒரு நடனம் நமக்காக அரங்கேறவிருக்கின்றது. கண்டு மகிழ்வோம். எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு. கால அது கதற விடுவால, வளஞ்சவம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 கால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால, இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வாழ, செவந்த நத்தி கால அது செதற விடும் வாழ. ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா, நீ வீர மகன் தாண்டா. சிங்கம் வந்தா கூட நீ சீறிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு தொலைய தட்டு, அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு, எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு
மல்லு கட்டு. மிகவும் அருமையான ஒரு நடனம். அந்த நடனத்தை பார்க்கும் பொழுதே நம்மளும் எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கு. ஜெனித்து கூட என்ன 2 தடவை மாட்டு கொம்ப வச்சு முட்டணும்னு சொல்லிட்டு என்ன 2 தடவை முட்டிட்டாரு, கீழே விழுந்துட்டேன். அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறவரை எழுந்து ஆட வைத்த ஒரு நடனம். அதற்காக நன்றி, குடும்பத்திற்கு நன்றி. அடுத்ததாக அருள் கடல் இளவல்களின் ஒரு கருத்துள்ள அருமையான நாடகம். நாங்க வேணாம்னு சொல்லியும் இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்துட்டீங்களேயா, எங்களுக்கு இந்த சட்டங்களே வேணாம். எல்லாம் மாறுபட்டு எல்லாம் அந்தோணி சாமி வாங்கய்யா, எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். தம்பி தம்பி, ஆபீஸ் நேரமாச்சு, எப்ப பாரு போராட்டங்கிற பேர்ல ரோட்டை போட்டு அடைச்சிக்கிட்டு நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். சார் சார், என்னது போராட்டமா? நீங்களா? இதை கவர் பண்ணா நம்மளுக்கு டிஆர்பி ஏறாது. நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை போய் கேப்சர் பண்ணுவோம். நம்ம வழி யார் கண்ணுக்குமே தெரியல. இவங்க தான் நமக்காக போராடல. விவசாயிகளாகிய நாம சாப்பிடுற எல்லாருக்காகவும் போராடுவோம். வாங்க வாங்கயா, இந்த சட்டத்தை எதிர்ப்போம், நம்ம சக்தியான காட்டுவோம். திரும்ப பேரு விவசாய சட்டத்தை திரும்ப பேரு, அடிக்காதே விவசாயி வயிற்றில் அடிக்காதே. क्या सत्तम है? நமஸ்கார். உங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்திருக்கு ஹே. இந்த சட்டம் ஹே बहुत अच्छा சட்டம் ஹே. எதிர்காதீங்க, பயிர் விளையறதுக்கு முன்னாடியே காசு உறுதிங்க. உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர போகுதுங்க. எப்படிங்க வாழ்க்கை உயரும்? எப்படி உயரும்? மழையில புயல்ல பயிர் அழிஞ்சு போனாலும் கார்பரேட்டுக்காரன் ஒப்பந்த காசு எப்படி தருவான்? இன்னைக்கு வேலையை நிர்ணயிக்கிறவன் நாளைக்கு அவன் கொடுக்குற வேலையை தான் பயிரிடுன்னு சொல்ல மாட்டானா? அரசாங்கமே கொடுத்த கடனை தள்ளுபடி பண்ண யோசிக்கிறப்ப கார்பரேட்காரன் மட்டும் எப்படி பண்ணுவான்? இந்த சட்டம் வந்தா நாங்க தெருவுக்கு தான் வரணும். இதுதான் உங்க வளர்ச்சியா? உங்க 2ஆவது சட்டம் என்ன சொல்லுது? நாங்களே விலையை நிர்ணயிச்சுக்கலாம். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? அரசு நிர்ணயம் பண்ண விலையை கொடுத்து யாரும் பொருளை வாங்குறது இல்லை. அப்படி இருக்க எப்படி நாங்க சொல்ற விலைக்கு விலையை கொடுத்து வாங்குவாங்க? ஒண்ணு அடிமாட்டு விலைக்கு விற்கணும், இல்ல எல்லாம் அழுகி வீணா போகும். இதுல எங்கயா வளர்ச்சி? உங்க அடுத்த சட்டம் என்னங்க சொல்லுது? பொருளை பதுக்க முடிச்சோம்னா பொருளை பதுக்கி வச்சு விலையை ஏற்றி பணம் சேர்த்து சொல்லுது. இதுல யாருக்குங்க லாபம், யாருக்குங்க வளர்ச்சி? தும் கோன் ஹே? நீங்கள யாருங்க? இந்த நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிங்க. கோன் விவசாயி? நான் சொன்ன விவசாயி நீங்க இல்லைங்க. நான் சொன்ன வளர்ச்சி உங்களுக்கு இல்லைங்க. அப்ப அந்த மண்ணாங்கட்டி வளர்ச்சி யாருக்கு? எனக்கு தெரிஞ்ச விவசாயம் எல்லாம் 2 பேர் தாங்க. ஒண்ணு அந்தானி, இன்னொன்னு இந்தானி. யாரு இவங்களாம்? விவசாயிகளா? இவங்களாம் நாட்டோட விசைச்செடிங்க. இவர்கள் கொண்டு வர அந்த நாச சட்டங்களையும் நாங்க களை எடுக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம். தொடர் எங்க போராட்டம். போராடுவோம் உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். அண்ணா 2 சப்பாத்தி இந்தாங்க தம்பி. சார் சொல்லுங்க சார். வெளியே கூட்டத்தை பாத்தீங்களா? ஒரே கோஷம். அரசு கொண்டு வர எல்லா திட்டத்தையும் சட்டத்தையும் எதிர்த்தா நாடு சுடுகாடா போயிடும். தம்பி இந்தாங்க பில்லு.
என்ன சார் 2 சப்பாத்தி 2000 ரூபாயா? நான் உங்களை ஏமாத்தி பார்த்தேன் தம்பி. இப்ப இந்த விவசாயிங்க போராட்டத்தை பார்த்து இப்படி சலிச்சுக்கிட்டீங்களே, அவங்க மட்டும் இப்ப இந்த சட்டத்தை எதிர்த்து போராடலன்னா வருங்காலத்துல நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுடைய விலையும் இப்படித்தான் ஏறி வாங்க முடியாம சாப்பிட முடியாத நிலை உருவாகும். நியாயமா பார்த்தா சாப்பிடுற நாம எல்லாருமே அவங்களோட போய் போராடணும். நீங்க வேணா உங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருங்க. நான் கடையை மூடிட்டு நான் அவங்களோட போய் போராட்டத்தில் உட்கார போறேன். அண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணே. நானும் ஒரு விவசாயி மகன் தானே. இது ஏன் என் புத்திக்கு உரைக்காம போயிருச்சு? கவலைப்படாத தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே போன் பண்ணி கூப்பிடுங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்கலாம். உடனே நான் கால் பண்றேன் சார். ஹலோ, இணைவோ இடரை நீக்க இணைவோ 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 மனிதம் காக்க இணைவோ இணைவோ. நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தனிநபருக்கோ சமூகத்துக்கோ அல்லது பிரிவினருக்கோ உரிய பிரச்சனைன்னு பார்க்க கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கு, காவு வாங்கும் கார்பரேட் இருக்கு. கைக்கு தானே என்று காலோ, காலுக்கு தானே என்று கையோ இருந்து விட முடியாது. ஏன்னா கழுத்துக்கு கத்தி வரும்போது ஐயோ அம்மான்னு கத்தி எந்த பயனும் இருக்காது. அங்க ஓடி வரதுக்கு காலும் இருக்காது, உதவி செய்ய கையும் இருக்காது. எனவே விவசாயிகளோட பிரச்சனை உணவு உண்டு உயிர் வாழும் நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனை என்று உணர்வோம். விவசாயத்தை காப்போம், ஒன்றுபடுவோம். மூத்த இளவல்களே, எங்கள் அண்ணங்களே, எங்கள் சொந்தங்களே, மிக அருமையாக ஒரு கருத்துள்ள நாடகத்தை எங்கள் அனைவருக்கும் வழங்கியதற்கு, எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏன்னா அடுத்த வருஷம் ஆல்பினஸ் தியாலஜி போனோம், அதுக்கு கொஞ்சம் பிட்டு போட்டா இப்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்காக, அவருடைய சார்பில். ஓகே ஆல்பினஸ், பிரிக்கவே முடியாது என்னது? என்ன திருவிளையாடல் டயலாக் மாதிரி இருக்குது? என்ன ஆல்பினஸ் பிரிக்கவே முடியாதுன்னா சென்னை ப்ராவின்ஸும் அதன் வளர்ச்சியும். ஆமா, அதை யாரு கேட்டா? இப்போ நான் இந்த நிகழ்ச்சியில கேட்டேன். கண்டிப்பா நம்ம ப்ராவின்ஸும் வளர்ச்சியும் பிரிக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில என்னது பிரிக்க முடியாது? ஃபெலிக்ஸும் சாப்பாடும். அப்படியா? ஆமா, பாவம்பா, எங்க போனாலும் அவரை இதோட கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்கிறீங்க. வேற கான்செப்டே உங்களுக்கு கிடைக்கலையா? ஃபெலிக்ஸ்னா அங்கதான் போடுவீங்களா? சரி, அது சரி, பரவாயில்ல. இங்க நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்களா, கமிலஸ் அவருக்கு ஒரு பச்சை துண்டு கூட கிடைக்கல பாவம். அந்த வெள்ளை துண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கம்யூனிட்டில இல்ல போலயே. ஐயோ, அவதான்ப்பா வெளியில அனுப்ப மாட்டாங்க இப்போ. ஓகே ஓகே. அப்புறம் இந்த உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லணும் ஒண்ணு கண்டிப்பா. நீங்க அதுல மோடியா நடிச்ச ஒருத்தரை பார்த்திருப்பீங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அது வந்து நம்ம ஜோசப். ஏன் அவரை மோடியா போட்டாங்கன்னா, அவருக்கு இருக்கிறது உண்மையான தாடி, அதனாலதான் அவரை வந்து மோடியா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெனிட்டோ கூட தாடி வச்சிருக்கிறதுனால நான் தான் மோடியா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பெனிட்டோ கேட்டாரு. ஆனா நம்ம ஜோசப் என்ன சொல்லிட்டாரு, இல்ல உன்னை விட பெரிய தாடி நான் தான் வச்சிருக்கிறேன், அதனால நான் தான் மோடியா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் கலர்லாம் பூசி நல்லா நடிக்க வச்சிருக்கிறாங்க. அதனால மோடியாக நடித்த ஜோசப் அவர்களுக்கு சிறந்த வாழ்த்துக்கள். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஹிந்தியே வந்துட்டு ரொம்ப அருமையா வந்து பேசினாங்க பாத்தியா. ஹே ஹே அப்படின்ற வார்த்தையை மட்டும் கடைசியில சேர்த்தனா அது வந்து ஹிந்தி. அதனால உங்க யாருக்கும் ஹிந்தி தெரியலன்னா நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தமிழ் பேசும்போது ஹே கூடவே ஹே என்னென்ன வார்த்தை வேணும், ஹே ஜாயின் ஹே ஹேவை போட்டு ஹே 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 அப்படி பேசுனீங்கன்னா அது வந்துட்டு ஹிந்தி. நீங்க நல்லா கத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போறதுனால. ஆல்பினஸ், அது இருக்கட்டும். ஓகே, அந்த மோடி பின்னாடி 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? யாருக்குமே தெரியல, அப்படியே ஹைட் ஆயிட்டாங்க. அதுக்குதான் அவங்களை அந்த ஓரமா போட்டு பின்னாடி வச்சிருக்கிறது. ஓகே, ஏன்னா அவங்க வந்துட்டு யாருக்கும் தெரிய மாட்டாங்க. அதை வந்து நல்ல லைட்டு போட்டு காட்டினாதான் அவங்க வந்து தெரிவாங்க. கொஞ்சம் ஸ்டூல் போட்டு நிக்க வச்சிருந்துக்கலாம். அதை வந்து அடுத்த தடவை நாடகம் போடும் பொழுது நீங்க இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூல் போட்டு நிக்க வைங்க, அப்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் நல்ல அருமையான ஒரு கருத்துள்ள ஒரு நாடகம் போட்டாங்க இல்லையா? அவங்க நம்ம வந்து பாராட்டியாகணும். தயவுசெய்து எல்லாரும் கைத்தட்டி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிங்கள். அடுத்தது என்னப்பா? அடுத்து ஆல்பினஸ், ரொம்ப ரிமோட் ஏரியா. ஓகே, தெரியுமா என்னன்னு? ரிமோட் ஏரியா வந்துட்டு எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் தான் தெரியும், ஏரியாலாம் தெரியாது. நீயே சொல்லு. உங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சு?
கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? நீங்க என்ன சத்தமா சொன்னாலும் எங்களுக்கு என்ன கேட்காது, ஏன்னா எங்களுக்கு இங்க ஃபீட்பேக் இல்ல. அதனால நீங்க கை காட்டுற அசைவை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுக்குவோம். சத்தியமங்கலம் செல்போன் இப்படியே தூக்கிட்டு போவாங்களாம். சரி, அதான் மாக்கம்பாளையம். அங்க வந்து ரொம்ப பல வகையான பணிகளை வந்து நம்முடைய பாக்கியராஜ் அண்ணன், ஜேம்ஸ் அண்ணன் மற்றும் இளவல் நவீன் அவர்கள் சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அங்க இருந்து ஒரு அருமையான நடனம் நமக்காக வந்து புவர் நெட்வொர்க்கே இருந்தாலும் ஃபுல் HD குவாலிட்டியோட ஒரு நல்ல வீடியோ வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்பொழுது பரன் நடனம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நடனத்துக்கு முன்பாக ஸ்பெஷல் வெல்கம் டு ஃபாதர் ஜேம்ஸ் பாரதபுத்ரா, இந்தோனேஷியாவிலேருந்து கனெக்ட் ஆகியிருக்காரு. வெல்கம் டியர் ஃபாதர் டு அவர் ப்ராவின்ஸ் celebration. Now Makambalayam dance. Father, unmute your mic. Special welcome to Father James Paradaputra. Thank you, Father. Thank you. Yes. துள்ளி துள்ளி ஆடுது எந்தன் உள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது எந்தன் நெஞ்சமே. துள்ளி துள்ளி ஆடுது எந்தன் உள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது எந்தன் நெஞ்சமே. விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே, என்னில் இன்றுதான் சொந்தமானதே. விண்ணில் ஆனந்தம் மண்ணில் வந்ததே, என்னில் இன்றுதான் சொந்தமானதே. துள்ளி துள்ளி ஆடுது எந்தன் உள்ளமே, சொல்லி சொல்லி பாடுது எந்தன் நெஞ்சமே. பூ கொண்டையில மானே, அங்கே மணக்குதாடி மல்லிகை பூத்தேனே. லாலே 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 லாலே. ஆதில்லே லே 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 லேலோ லேலோ தில்லே லே 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 லேலோ தில்லே லே 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 லேலோ லேலோ தில்லே லே 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 லேலோ. கரைமடை சந்தையில மானே, உனக்கு கடலுருண்டே வாங்கி தந்தே தேனே. கரைமடை சந்தையில மானே, உனக்கு கடலருண்டை வாங்கி தரே தேனே. லாலே 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 லாலே. தில்லே லே 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 லேலோ லேலோ தில்லே லே 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 லேலோ தில்லே லே 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 லேலோ லேலோ தில்லே லே 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 லேலோ. தாவாள சந்தையில மானே, உனக்கு தாளம்பூ வாங்கி தரே தேனே. தாவாள சந்தையில மானே, உனக்கு தாளாம்பூ வாங்கி தரே தேனே. லாலே 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 லாலே. தில்லே லே 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 லேலோ லேலோ தில்லே லே 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 லேலோ தில்லே லே 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 லேலோ லேலோ தில்லே லே 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 லேலோ. இந்த முதல் நடனத்தை முதல் நடனத்தை சிறப்பாக வடிவமைத்த பாஸ் அவர்களுக்கும், யாரு மொட்டை பாஸா? மொட்டை பாஸ் இல்ல, இது வந்து பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் நம்ம பாக்கியராஜ் அண்ணன் அவர்களுக்கும், இரண்டாவது அது பேர் என்ன, இரண்டாவது நடனத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை வடிவமைத்த நவீன் அவர்களுக்கும், செகண்ட் ஸ்டான்ஸாவை வடிவமைத்த ஃபாதர் ஜேம்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதுதான் வந்துட்டு டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப ஈக்குவலா கரெக்டா வந்து சமமா பிரிச்சிருக்கிறாங்க.
அவங்க கம்யூனிட்டியை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். இது போல இருந்தா எல்லா கம்யூனிட்டியும் நல்லா சிறப்பா செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னப்பா? அடுத்து வந்து அகல் கலைக்குழுவிலிருந்து ஒரு மான் கொம்பு நடனம். மண்ணை காப்பாத்தணும், மரத்தை காப்பாத்தணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும். மண்ணை காப்பாத்தணும், மரத்தை காப்பாத்தணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும். கூழும் வரும் கிண்டலாகி போச்சு, எப்ப கூழும் வரும் கிண்டலாகி போச்சு. சேர்க்க உணவை போட்டு நம்ம நாட்டு உணவுக்கு வேட்டு, சேர்க்க உணவை போட்டு நம்ம நாட்டு உணவுக்கு வேட்டு. பெட்டி கடையில வேண்டா நம்ம பாட்டி வாயிலும் பச்சி, பெட்டி கடையில வேண்டா நம்ம பாட்டி வாயிலும் பச்சி. பதநீர் குடிக்க போங்க, அட இளநீர் குடிக்க வாங்க, பதநீர் குடிக்க போங்க, அட இளநீர் குடிக்க வாங்க. மண்ணை காப்பாத்தணும், மரத்தை காப்பாத்தணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும். வெளநலம் எல்லாம் கட்டடம், காத்துல எல்லாம் கரிப்புக, வெளநலம் எல்லாம் கட்டடம், காத்துல எல்லாம் கரிப்புக. அன்னிய மிரட்டிய ஆலைய எங்க மடியில ஏண்டா கட்டுற, அன்னிய மிரட்டிய ஆலைய எங்க மடியில ஏண்டா கட்டுற. விலையின்னு சொல்லுற தம்பட்டம் அது சாவுக்கு ஊதும் சங்குடா, விலையின்னு சொல்லுற தம்பட்டம் அது சாவுக்கு ஊதும் சங்குடா. கழிவுகள் கலப்பதை தடுப்போம், நம்ம நிலத்தையும் நீரையும் காப்போம், கழிவுகள் கலப்பதை தடுப்போம், நம்ம நிலத்தையும் நீரையும் காப்போம். மண்ணை காப்பாத்தணும், மரத்தை காப்பாத்தணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும். மண்ணை காப்பாத்தணும், மரத்தை காப்பாத்தணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும், இயற்கைய காக்கணும், சேர்க்கைய போக்கணும். ஆல்டனுக்கு பிடிச்சது மீன் குழம்பு. அவர் ஃபாதர் ஆல்டன் பா, மரியாதை இல்லாம சொல்ற பா. என் பேட்ச்மேட் பா, 2 பேரும் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் லோயலால. சரி சரி, அப்ப நீ சொல்லு, உனக்கு என்னப்பா சொல்லு சொல்லு. ஆல்டனுக்கு பிடிச்சது மீன் குழம்பு, எனக்கு பிடிச்சது மான் கொம்பு டான்ஸ். மிக அருமையாக பல லொகேஷன்ல நல்லா ஷூட் பண்ணி இருக்கிறாங்க. அகல் கலைக்குழுவிற்கு நன்றி. அடுத்ததாக இன்னொன்னு வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, சரியாக நோட் பண்ணியிருந்தா ஒண்ணு கவனிச்சிருப்பீங்க, நம்முடைய யூஏபி அண்ட் பிஏபியை வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த குழுவிற்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும். இது ஒரு அவேர்னஸ் ஆகும், கூடிய சீக்கிரத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த வீடியோவை. அகல் குழுமத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சொல்லுங்க டாக்டர். எஸ் வாங்க, நீங்க பர்க்மன்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? இந்த சாம் டெரன்ஸ் டாக்டர். ஓகே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருந்தீங்களா? ஆமா டாக்டர், ரிப்போர்ட் வந்துச்சுங்களா? அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தோம், உங்களுக்கு எடுத்து பார்த்ததுல 90% உங்க பிளட்ல வெறும் கஷாயம் தான் இருக்குது. என்ன டாக்டர்? ஆமா, வெறும் கஷாயம் மட்டும் தான் உங்க பிளட்ல இருக்குது. 10% தான் உங்க உடம்புல பிளட்டே ஓடுது. அதை நினைக்கும் போது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
இது வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சுக்க முடியாது. எப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. நாங்களும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், நிறைய இடத்துல கொடுத்து பார்த்தோம். எப்படி இது பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. இது வந்துட்டு உங்களை யார் இந்த மாதிரி வளர்த்தது? டாக்டர், எங்க சுப்பீரியர் வந்து எல்லாத்துக்கும் கஷாயம் கொடுக்குறாரு டாக்டர். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், என் உடம்பு நல்லா இருக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றி டாக்டர். வெரி குட். இந்த நன்றி நீங்க எனக்கு சொல்லாதீங்க, உங்க சுப்பீரியருக்கு சொல்லுங்க. இது வந்து நீங்க அவர் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவரால் தான் நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க. உங்க உடம்புல இருந்து எவ்வளவு கஷாயம் வேணா எடுக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய அபண்டன்ஸா இருக்குது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வெரி குட். சொல்லுங்க, ஏதோ டயலாக் சொல்லுங்க. மிக அருமையாக பெர்க்மன்ஸ் இல்லத்தை வழிநடத்தி செல்லுகின்ற சூழலிலிருந்து இளவல்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையிலிருந்து நமக்கு இங்க வந்து ஒரு காமிக் வழங்க வருகிறார்கள். பெர்க்மன்ஸ் இல்ல இளவல்கள். அனைத்து இயேசு சபையாளர்களுக்கும் வணக்கம். இயேசு சபையாளர்கள் நாம் ஒன்றிணையும் போது அங்கு நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. வாருங்கள், ஒரு வித்தியாசமான நகைச்சுவை நாடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அழைத்து செல்கின்றோம். குறிப்பு: நீங்கள் காணவிருக்கும் இக்காட்சியில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. இவை யார் மனதையேனும் புண்படுத்தியிருந்தால் அவற்றிற்கு சங்கம் பொறுப்பாகாது. சிறப்பாக அவர்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுமாறு சங்கம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொரோனாவால நம்ம வாழ்க்கை முறை நிறையவே பாதிச்சிருக்கு. அது நம்ம நவதொருவரத்தை எப்படி பாதிச்சிருக்கு கொஞ்சம் பார்க்கலாமா? చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడితో నీలి మబ్బు కురుల ముడిని జార విడిచి బొళ్ళు మరిచి మానజాడ ఆడింది మైదారంగా. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஐயோ மாஸ்டர், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா மாஸ்டர். எக்ஸசைஸ் பண்ண சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை வச்சு என்னையா பண்றது? கொடுமையா? சரி 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 சரி, போ எல்லாம் கிளம்பு. என்னங்கடா நடக்குதுங்க? என்ன நாவிஸ் மாஸ்டர், நாவிசஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? தப்பு எதுவும் பண்ணிட்டாங்களா? பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? பனிஷ்மெண்ட்லாம் இல்ல ஃபாதர். 320 கிலோமீட்டர் பில்கிரிமேஜ் போகணும்ல, அதான் உள்ளுக்குள்ளே நடக்க விட்டுட்டேன். வாட் an idea சர்ஜி. 320 கிலோமீட்டர் நடக்குது ரைட்டு, ஆனா நடக்கும் போதும் சோசியல் டிஸ்டன்சிங் முக்கியம்ல. கண்டிப்பா ஃபாதர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம். வெரி குட் நாவிஸ் மாஸ்டர், உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கிரியேட்டிவா டேலண்டா யோசிக்கிறீங்களா? டேலண்ட்லாம் இல்ல ஃபாதர், எல்லாம் சபையில பிடிடி பிபிடி அப்படின்னு நிறைய பொறுப்புகள் உருவாகும் போது அதற்கான வேலை பளுவும் கூட்டிகிட்டே தானே போகுது. வாங்க அதோட கலாட்டாவை கொஞ்சம் பார்க்கலாம். ஹாய் ஃபாதர் வசந்த். என்ன ஹாய் ஃபாதர் வசந்த், நான் ஒரு வாரமா அந்த ப்ராவின்ஸ் கேட்டலாக போட்டோஸ்லாம் கேட்டிருந்தேன் தம்பி. இன்னும் வந்த பாடு கிடையாது. மற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே அனுப்பிட்டாங்க. சீக்கிரம் அனுப்பினா நல்லா இருக்கு. நிறைய வேலை இருக்கு பாரு பிடிடிக்கு. ஃபாதர் வசந்த், சொல்லுப்பா. திஸ் இஸ் ஃபார் தைரியம், மதுரை ப்ராவின்ஸோட பிடிடி. நான் இன்னும் ஸ்காலஸ்டிக் இல்ல, ஃபாதர் ஆகி 2 வருஷம் ஆச்சு. தைரியமா? சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி தைரியம். நோ ப்ராப்ளம் டியர், நோ ப்ராப்ளம். இந்த கொரோனா டேஸ்ல எல்லாமே ஆன்லைன் மோட்ல இருக்கிறதுனால நம்ம ப்ரொவின்ஷியல் விசிட்டேஷன் மட்டும் விதிவிலக்கா என்ன? வாங்க கொஞ்சம் அதையும் பார்க்கலாம். என்ன ரெக்ஸே, லாக்டவுன்ல நிறைய தண்ணி எல்லாம் மிச்சம் பண்ணிருப்பீங்க போல. ஆமா ஃபாதர், நான் குளிச்ச 2 நாள் ஆச்சு ஃபாதர். ஓகே, பார்த்தாலே தெரியுது. வினோஜ் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன்ல எல்லாம் எதுல வளர்ந்துருக்கீங்க? ஃபாதர் நல்லா இருக்கும் ஃபாதர். இந்த லாக்டவுன்ல நிறைய வீடியோலாம் எடிட் பண்ணியிருக்கேன் ஃபாதர். அப்புறம் தொடர்ந்து ஒரு 15 மணி நேரம் வெபினார்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபாதர். அந்த வெபினார் ஏதாவது ஒரு 2-3 பேர் சொல்லுங்க பாப்பா. வெபினார் பேரா ஃபாதர்?
ஃபாதர் ஒன்று வந்து நம்ம ஃபார்மேஷன் ஜிபிஎம் வெபினார் ஃபாதர், இன்னொன்று வந்து நம்ம பெக்மாஸ் கோல்டன் ஜூப்ளி வெபினார் ஃபாதர். ஆனால் அந்த ரெண்டுக்கு மட்டும் இன்னும் எனக்கு சர்டிஃபிகேட் வரல ஃபாதர். இந்த பாருப்பா, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், சர்டிஃபிகேட் கேட்டு வாங்கிருங்க. நானும் உங்க ஃபைலில் வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த ஃபைல்லாம் வந்து ஜீவனுக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பிடுவான். கட்டாயம் ஃபாதர் அனுப்பிடுங்க ஃபாதர். ரெக்ஸ் ஒரு நிமிஷம் அசையாம இருங்க. என்ன பல்லெல்லாம் வெள்ளை பூண்டு மாதிரி இருக்குது? ஃபாதர் நான் ஸ்ட்ரிக்டா பாவர்ட்டியை ஃபாலோ பண்றதுனால கரிக்கட்டையும் கோமையும் மட்டும்தான் பல்லு விளக்கு யூஸ் பண்றேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கேட்கவே எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்குப்பா. சரி, லாக்டவுன்லாம் எப்படி போச்சு? நீங்க இதுல எல்லாம் வளர்ந்துருக்கீங்க? ஃபாதர் நான் லாக்டவுன்ல வந்து ரெகுலரா பிரேயர் போறேன், மெடிடேஷன் போறேன் ஃபாதர். அதே மாதிரி ரெகுலரா நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் ஃபாதர். அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறேன் ஃபாதர். டயர்டா இருந்தாலும் சில நேரம் தூங்கிடுறேன் ஃபாதர். இந்த தூங்குறீங்கன்னு சொன்னீங்களே, அது எங்க ரூம்லயா கோயில்லையா? ஃபாதர் அது சில நேரத்துல ரூம்ல, சில நேரத்துல கோயில்ல தூங்கிடுறேன் ஃபாதர். சரி, இனிமே கவனமா இருங்க. ஒருவேளை கூகுள் மீட்ல பிசிஎஃப் ஓட கான்வர்சேஷன் நடந்திருந்தா இப்படிதான் நடந்திருக்குமோ? தம்பி வணக்கம். வணக்கம் ஃபாதர் பிசிஎஃப். வணக்கம். சரி தம்பி, இப்போ நீங்கள் இந்த ப்ராவின்ஸுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வருதுப்பா. அதனால் நம்ம ஸ்காலஸ்டிக்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மேகசின் நம்ம ரெடி பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு கோஆர்டினேட்டராக இருந்து நம்ம ஸ்காலஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த போயம் ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி ஒரு மேகசின் மாதிரி நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. சரிங்களா? கேட்கலாப்பா? கேட்க மாட்டேங்குது. யார் விமல்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன்? ஆமா ஃபாதர். ஓ சாயிடா தம்பி, சாயிடா. அதாவது ஓகே ரைட். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த ஆல்டர் சர்வீஸை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாரு சாக்ரிஸ்டியன். நீ கொஞ்சம் ஆல்டர் சர்வீஸ்ல கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி பாருங்க. சரியா? அடிங்க. இது மட்டும் உனக்கு கேட்குதா? இத்தகைய கொரோனா காலம் நமக்கு பல துன்பங்களை தந்தாலும் இறைவனின் அருள் எப்போதும் நம்முடன் இருப்பதால் அந்த துன்பங்களிலும் நாம் இன்பங்களை காண்கின்றோம். இத்தகைய மகிழ்ச்சியான தருணங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி நமது வாழ்வை இனிமையாக்குவோம். நன்றி. ஹலோ டாக்டர், என்னோட யூரின் டெஸ்ட்டை மறந்துட்டேன் டாக்டர். சொல்லுங்க டாக்டர், அதை பத்தி கொஞ்சம். அதுவா, அது பெட்ரோல் பங்க்ல கொடுத்தாச்சுப்பா. என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? இல்ல, எல்லாமே அதுல மூலிகையா தான் இருக்குதான். அதனால மூலிகை பெட்ரோலை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாச்சு. நிறைய பேர் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டுவாங்க, கொஞ்சம் பயன்படும். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? டாக்டர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் டாக்டர். சொல்லுங்க. சாப்பலுக்கு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட 5 டம்ளர் கஷாயம் குடிக்க சொல்றாங்க டாக்டர். எங்க சுப்ரியர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, என்ன ஆளை விட்டுரு. சரிங்க டாக்டர், இருக்கட்டும் டாக்டர். நன்றி. மிக அருமையாக நல்லா காமெடி செய்த நமது இளவல்களுக்கு நன்றி. நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் காலையிலேயே நான் பார்த்தேன், இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடக்க போகுதே, அல்லது நம்ம எம்சி பண்ண போறோமே, எல்லாம் சிரிப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா காலையில உட்காந்து பார்க்கும் பொழுது அந்த லிசட் ஹால்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, அங்கதான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் காலையில. அப்ப பார்க்கும் பொழுது ஜான் தார்டிஸ் பேசினாரு, ப்ரொவின்ஷியல் பேசினாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பேசும் பொழுது அந்த ஹால்ல வந்துட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு சிரிப்பு சத்தம் எங்களுக்கு வந்து உற்சாகம் முட்டுச்சு. அது யாருன்னு பார்த்தோன்னா ஃபாதர் ஆலன் தான். அவங்க ஹாய் அப்படின்னு சொன்னா கூட பயங்கரமா சிரிப்பாரு அவரு. அந்த மாதிரி சிரிக்கும் பொழுது நான் அப்பவே நினைச்சேன், சரி கண்டிப்பா வந்துட்டு நம்ம தீமுக்கு ஏத்த மாதிரி நம்பிக்கையோடும் நன்றியோடும் அப்படின்ற மாதிரி ஃபாதர் கண்டிப்பா நம்ம இங்க மேல பேசினா சிரிப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி அவர் சிரிச்சதுக்காக அவருக்கு நன்றிகளும் கூட. அடுத்ததாக அரூர் குழுமத்திலிருந்து ஒரு நடனம். எப்பயுமே அரூர்னு நம்ம சொல்லும் பொழுதே இந்த கோழி கூவுற சவுண்டு கேட்கும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த தடவை மயில்கள் நடனமாட வருகிறார்கள். கோழிகளுக்கு போட்டியாக எப்படி இருக்கிறது என்று பார்த்து ரசிப்போம். Let me hear you scream. இது நல்ல நாளிது, எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை
வந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷன போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவர, மனுஷன போல உருவெடுத்து சிறு மாட்டு குடியில் பிறந்தவர ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். வாங்க ஆடுங்க, தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா. அப்படிதான் தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா. ஐ ஐ தந்தானே தந்தானே தான தந்தானா, தன தந்தானே தந்தானே தான தந்தானா, தான தந்தானா தான தந்தானா. ஐ கை கை அருமையான ஒரு நடனம். இத பார்த்தோன்னே யார் இந்த அது பேர் என்ன, நடனம் நடனத்தை யார் கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே இங்க இருக்கிற இளவல்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி டான்ஸர் ப்ராவின்ஸ்ல ஒருத்தரால மட்டும்தான் ஆட முடியும். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா. இந்த ப்ரீ நோஷட்ல கூட இதே டான்ஸ் தான் நான் ஆடினேன். அது ஒரு 11-13 வருடங்களுக்கு முன்பு ஞாபகம் வருதே நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்டெப் எல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து அண்ணன் சொல்லி தருவாரு. ஏன்னா இன்னும் அந்த அப்படியே நம்ம கை கால் நாடி நரம்பு ரத்தம்லாம் அப்படியே துடிச்சு போய் வெறி பிடிச்சு ஆடணும்னு போல தோணுது. அந்த மாதிரி ஒரு டான்சர் அண்ணன். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் பொழுதே நமக்கு ஆடணும் போல தோணுச்சு. கிளாட்வின் அண்ணே, நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? சூப்பர் சூப்பர். அண்ணனுக்கு சிறந்த பாராட்டுகள். இன்னும் இது போல நீங்க நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி ப்ராவின்ஸ்ல ஒரு நடன குழு ஒன்று ஆரம்பிச்சு நல்லா இன்னும் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நன்றிகள். ஓகே, நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு ரொம்ப இறுதியா வந்தாச்சு. ஒரு சில பேருக்குலாம் வந்து கண்டிப்பா நம்ம நன்றி கூறியே ஆக வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு 10 ப்ரோக்ராம் தான் இருந்தது. ஆனா வந்து இது கிளஸ்டர் கம்யூனிட்டி சார்பாக தான் வந்து நம்ம வந்து இந்த கலை நிகழ்ச்சியில வந்து தொகுத்து வழங்கினோம். வந்து சில கலைக்குழுக்களும் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து அனுப்பி வைத்தார்கள். அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக வடமேல்பாக்கம், பாதை, மெட்டாலா, குப்பையநல்லூர், பலவை, அருள்கடல், பரன், அகல், பர்க்மன்ஸ் இல்லம் மற்றும் அரூர் இந்த குழுமங்களின் இல்ல தலைவர்களுக்கும் அதனை பயிற்றுவித்த இளவல்கள் பிராங்க்லி, டேவிட், நோயல், சுதர்சன், மனோஜ், ராஜா மற்றும் டெரன்ஸ், அதோடு கூட அருள் தந்தையர்கள் ராஜரத்தினம் மற்றும் தங்கதுரை மற்றும் கிளாட்வின் இவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை வழிநடத்தி சென்ற அருள் தந்தை வேல்ஸ் அவர்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போ பின்னால போ. Roach, you can go ahead. அன்பானவர்களே, நமது புதிய சென்னை மறை மாநிலத்தின் சிறப்பு என்னவென்றால் நமது பணி மக்களை மையமாக வைப்பது. உதயமான அன்ற நாளிலிருந்து இந்த நாளில் கூட பார்க்கலாம், திருப்பலியிலே குத்துவிளக்கேற்ற நமது மக்கள் சார்பாக 2 பொதுநிலையினர் ஒளியேற்றி இந்த நாளை தொடங்கி வைத்தார்கள். நமது கூடுகை, மகிழ்வு, கொண்டாட்டம் மக்களோடு இணைந்ததாக இருக்க இந்த கலை நிகழ்ச்சிகள் மிக அருமையாக இருந்தது. அதை தொகுத்து வழங்கிய 2 இளவல்களுக்கும் நன்றி. இந்த நேரத்திலே நாம் ஆவலோடு எதிர்பார்க்க நம்முடைய மறை மாநிலத்தின் தலைவர் பணி ஜெயமால ராஜா அவர்களுடைய ஆசி உரை மற்றும் விழா உரையை இப்பொழுது கேட்போம். We welcome Reverend Father Jawamala Raja of Provincial to address the gathering. Good evening, my dear friends in the Lord. It gives me an immense joy and profound happiness to witness all of you virtually and cheerfully celebrating our first Province Day
as one Jesuit family of Chennai Province on the occasion of the completion of a year of the birth of our Chennai Province. We are celebrating this day with a sense of gratitude to the Lord, our Mother Mary, and trust of the Mother Society. The consolations that fill our hearts overpower the challenges that we encounter these days. Today is a happy day for all of us. We have been spending the whole day in thanking the Lord for His intimate accompaniment and in reflecting together the challenges that are placed before us and strengthening our hope that is within us in today's context. At the outset, I thank the Lord for keeping all of us safe in good health throughout the year despite the COVID-19 pandemic that terrorized the entire humanity. Though some of our friends were affected, no doubt our prayers were heard and the Lord protected them with good health. In spite of continuous lockdown for many months from the end of March 2020, with the Spirit of the Lord, we were able to reach out to the unreached who were affected by the pandemic through our simple and committed services. I would like to thank the Province Disaster Management Committee, Father Francis Xavier, Father Thomas Samidam, Father Andrew, Father Joe Arun, Father Igni, and Father Vasant for proactively finding resources with the help of Province Resource Mobilizing Team together with Province PDD, Father Vasant, and the Treasurer, Father Igni, and for meticulously and excellently coordinating the relief activities. My sincere thanks to the Province Disaster Management Committee and the Province Resource Mobilizing Team. My special thanks to Father Francis Xavier, the Rector, who is the convener of both committees. I wholeheartedly appreciate the collaborative activities of Helping Hands of Loyola, the alumni, students and their families, teaching and administrative staff, volunteers, PRO, other activities in shouldering and sharing such a meaningful responsibility. This is the sign and gesture that we have been journeying with the needy and marginalized with a focus. During the time of Corona, the role of Corona Coordinating Committee, Father Victor Roach, Thomas Amidam, and Justin Prabhu played a vital role in taking care of the Jesuits who were affected in the province, admitting them in hospitals and in giving proper medical care and guidance to the entire province. All their efforts did bear fruits as all of us become health conscious. Thanks to the team for expressing solidarity with those who fell ill and for showing their care and concern to all others during this pandemic dark period. As a new province, the province administration has taken up various ways to strengthen the Curia with new infrastructure and staff for its efficient functioning. The new province has instituted all new commissions with new coordinators and various committees with conveners, and it ensured greater participation of our lay collaborators and partners as members of the commissions. The Social Action Commission was reconstructed with 3 more sub-commissions such as migrants, ecology and tribal for greater apostolic need and service. All the 11 commissions
started functioning immediately and their GBMs were conducted online to set the right path to implement the province apostolic priorities in respective communities and commissions of the province. All the commissions are being coordinated well by Father Joe Arun, in charge of implementation of PAPs, and he has collated the PAPs of the communities, commissions and the province for further effective implementation. I really appreciate all the coordinators and the conveners for taking up strenuous efforts to painstakingly conduct the GBMs, professionally organize many preparatory meetings and confirm the follow-up actions with the help of the province coordinator of commissions. The whole province has gone through an admirable process of finalizing the PAPs at the levels of communities, commissions and the province. Already many action plans have been accomplished. I request your fullest cooperation in implementing the rest of the action plans of our PAPs. I congratulate Father Joe Arun, who collated the final draft of PAPs, and I have sent the final draft of PAPs of our province to Father General for his approval. Another major contribution of our province to all stakeholders was the uploading and sharing of the inspiring reflections on Ignatian themes through videos both in Tamil and English during the month of July. My special appreciation to Father Maria Arul Raja for venturing into owning this creative initiative. Though it was an initiative of the Spirituality and Dialogue Commission, it was a collective venture of different commissions of the province. This initiative was much appreciated not only by Jesuits and other congregations, but also specifically by the lay people. The involvement and contribution of our Jesuit friends in preparing the videos is commendable. Our singular stand in the issue of Stand with Stan, after the arrest of Father Stan on 12th October, all our communities organized various forms of demonstrations and protests to demand the release of Father Stan and other human rights activists. The members of the three committees, media, civil and religious, headed by Father Kumar, put their minds and hearts to organize several programs and still continue the great works. We need to do much in this regard jointly in collaboration with other movements, human rights organizations and with our mother Madurai province. I earnestly thank all our superiors and team leaders for coordinating all these activities and appointing the focal persons for implementation of PAPs and CAPs at the level of community or campus. I am happy that you have also appointed the persons in your community in charge of protection of minors and vulnerable adults, local resource mobilization, vocation facilitators including non-Jesuit vocation facilitators, and the local convener of the local grievance cell. There are a number of new initiatives launched through our province website and other social media such as Facebook, YouTube channel, Instagram and Twitter. Thanks to Father Vasant, our PDD and his team, they proficiently organized a series of webinars on various topics about which we heard in the video presentation. A new quarterly magazine called Chengandal was initiated to disseminate spiritual experiences
by the Spirituality Commission. We have a very active group of dear young scholastics. They contributed a lot to our province social media, such as making posters, composing songs, preparing videos on life of Jesuit saints and vocation promotion, initiating various social media campaign and helping the senior Jesuits. We thank and congratulate all of them for being creative and protective. I am sure that we have a very bright future. I would like to appreciate the Province Development Director for raising funds together with the effective support of Province Resource Mobilization Committee. Great indeed is your involvement. I need not repeat all the other events that we have accomplished during the last 1 year, which are already enlisted in the video presentation. Thanks to God, we are able to purchase 10.15 acres of land at Avinasi Palayam near Tirupur, and the new Tirupur Society has been established and registered and received 12A for the same. I thank Father Igni, Father Guna and our auditors for their timely help. Now, very soon I will appoint a committee to do a scientific study to identify what type of institution we can start at this place. In his communication of installation of the new province, Father General has insisted on promoting quality vocations to the new province. Now we have 17 pre-novices in our pre-novitiate at Kastambadi. We have a full-time vocation promoter in the province, and in each community we have a team with a local Jesuit vocation facilitator and a non-Jesuit vocation facilitator. Due to COVID-19, the vocation promoter is unable to move freely, but he takes all efforts to do his best. Vocation promotion is the mission of every Jesuit. I urge each and every one of you to be a vocation facilitator and do the mission of vocation drive effectively in your own way, and be in touch with Father Gladwin, our province vocation promoter. In the previous communication commission general body meeting, there was a serious discussion on starting a province media center. Therein, concept paper was presented by Professor Alex Parimulam, one of the communication commission members. After proper discernment, the province council is open to start this center. We do not visualize a structure when we propose a media center, but a place where a number of media related activities will be coordinated and carried out. After the proper discernment process in the consult, I appoint Father Irudayaraj, coordinator of communication commission, as its convener, and Father Basant and Professor Alex Parimulam as the members of the team for the proposed province media center. They will start functioning from today onwards, housing its office in Loyola College campus, Chennai. I would like to propose a few pointers for our future directions, which shall be kept in mind as we move on to the next wonderful year. I request all the superiors, team leaders, coordinators, and the community focal persons of PAPs to give priority and concentrate on the implementation of the action plans of the PAPs and CAPs. The implementation of our option of the province and the PAPs and CAPs needs to be given a special attention at all levels. Let us keep in mind
to follow the spiritual conversation method in all our decision making discernment process in the communities and in our missions. There is a treasure hidden in such a method which we powerfully realized during the previous discernment processes. In the province, each institution is a gift of God. There is a long and beautiful history for each one of them. It is time for us to devotedly strengthen the existing institutions and centers and plan to develop them further to newer heights, thereby lifting them to the next level. I make another important request to all of you that all the documents and history of our houses and institutions are to be neatly written, arranged, and very systematically kept in our houses and institutions. We are witnessing how many institutions suffer due to lack of proper documentation. Regarding this, a direction will come from the province treasurer's office. Each person in our province is an expression of God's love for the humanity. Let us share our love and being together with joy. We are specially invited to take care of our elders and Jesuits who are sick. Let us try our level best to give the maximum care and concern to them. I request you to give special attention to take care of our scholastics in the communities and give them constant guidance for their overall integral formation. The future relies upon them. What I admire in each one of you and in all our communities is that there is an envying level of give and take attitude, variety of skills and talents, concern for one another, encouraging and supporting one another, and mutual cooperation in various ministries. And hence, we are able to effectively and promptly respond to the times of crisis and difficult situations. There is a collective effort in all communities. Let us give utmost care in financial accountability and transparency. It can never remain a gray area in any part of our province. Let us continue to be open to the superiors, communities, and to the province. I request all the commissions and communities to focus on discernment, collaboration, and networking in all our activities of mission and life. The superiors, team leaders, and coordinators need to emphasize on Jesuits being collaborators with other like-minded groups and network with movements to take up issues that affect our people. Create opportunities to build up good relationship with the teaching and non-teaching staff and all our co-workers and collaborators. What we need is a constant touch with the people, the poor and the marginalized. What is slightly missing in the communities is that touch with the poor around us. As a sort of a neighborhood ministry, every community can adopt a village or a parish or a panchayat, and the members can regularly visit and be in touch with their lives, which will in turn help us to deepen our life and mission. Teaching Jesuits also share other responsibilities in the house and the institute. You need to concentrate on teaching first and be models to other staff in our commitment to teaching
and your availability to the students and in accompanying them. Research programs in all our institutions are to be given importance. As a part of intellectual apostolate, it is our responsibility to get involved in the ministry of research that will help us building bridges with the people around us. There is also a dire need for ministry of policy level intervention. We are yet to start a civil services coaching center in our institutions. We know how much the young students are attracted towards such trainings, and we also feel the need preparing young men and women to be placed in the government jobs. The deserving children of our co-workers and management administrative staff members can be given free education. Is it possible? Can we plan for it? As a token of caste annihilation, why can't we give a special preference to the students hailing from a Dalit and a non-Dalit intercaste marriages in admissions and scholarships, and to the candidates who married such intercaste marriages to be given priority in recruitments? Another major recommendation, 2021 is the Ignatian year. Let us start to plan to do something concretely in all our centers and institutions. Let us make sure that all who enter the portals of our apostolic activities shall come in contact with this great man, our founder and master. His life, spirit and values shall inspire each and every one of our stakeholders. I request you to plan for concrete activities to be carried out throughout the Ignatian year. Recently, we went through a discernment process of finalizing the Memorandum of Understanding between Madurai and Chennai provinces at various levels. The provincials, province councils, joint councils of both provinces, superiors meetings and joint superiors meetings of both provinces, and finally the joint consult focusing the MOU on formation, human and material resources and common and collaboration between the two provinces. It was a great exercise for all of us. Finally, my dear friends, I have been genuinely cherishing the full support and encouragement of all the members of our province all these months. The past year has been a very resourceful one for all of us. The spirit of togetherness and companionship in the Lord is vibrantly experienced at the levels of communities, commissions and province. I stand here as a witness to this fact. As Father George, our regional assistant, says in his message, we need to always keep up the spirit of the beginner's mind, always being open, curious and willing to learn. Let us continue to walk with the same spirit of companionship in reaching out the Dalits, the Dalit Christians, tribals, migrants, refugees, farmers, women, fisherfolk, youth and children and other marginalized people in creating the kingdom of God here and now. Though there is a formal vote of thanks on behalf of all of you and on my part, I would like to profusely thank the organizing committee, Father Irudayaraj, the convener, Father Basant, Father Saradi, Father Velankani, Scholastic Jayaraj and Scholastic Thomas for their meticulous planning to have a meaningful celebration of our first
Province Day. Let us give a big applause. I affectionately remember our province Curia members who are journeying with me. Father Ilango Xavier, our socius, a silent, hard worker. Since it is a new province, everything is new for us, but he puts everything in order. Father Igni, our province treasurer, having financial dreams and plans for the province and willing to serve the needed communities immediately. Father Vasant, the province development director, the young and dynamic person, fully involved in developing the province in various ways. Father Robin, our PCF, giving very special attention to our young scholastics and giving them integral formation at each stage of formation. On behalf of all of you, I sincerely thank them for their very friendly and spiritual accompaniment in my leadership. Let us give them a big hand. Dear superiors, team leaders, as a token of our gratitude to our co-workers in our communities on the occasion of the first Province Day, share the gifts which you have already received with our co-workers on behalf of the province. Let our Mother Mary of the Way lead us, carrying all of us together with her Son in all our life and mission. Thank you and wish you yet another year of life full of happiness and God's presence. Thank you. Dear friends, as we are almost at the verge of ending this virtual celebration, I would like to extend our dear Father Provincial, on behalf of all of us gathered here, a sincere thanks for his invigorating presence, unceasing fraternal accompaniment with all of us in the province throughout the year, and more especially for his beautiful message which he has just delivered, which speaks of his visionary leadership. Thank you very much, dear Father Provincial, for all that you are to all of us. I'm very happy now to invite Father Ilango Xavier, the socius, to propose the word of thanks. Dear friends in the Lord, good evening to all of you. Hope we are filled with gratitude. If the only prayer you say in your life is thank you, that would suffice, says Meister Eckhart. There is no substitute for gratitude. The whole day we have been recollecting the showers of blessings of God upon us for his mission, and we are filled with gratitude. This deep sense of gratitude would eventually nurture hope in our life and mission. On this memorable occasion, I thank first and foremost the Almighty God along with you all and with the entire society of Jesus. Lord, we thank you for your constant inspiration, guidance, and strength to carry forward your mission for the people whom you side with. On behalf of Father Provincial and each one of us, I thank the Mother Society for creating this new province and constantly encouraging us for its effective mission. I fail not to gratefully remember our beloved Mother Province, Madurai, for its continued motherly care, which makes us march steadily with the original pioneering spirit. On behalf of all of you, I thank Father Provincial for initiating
this celebration and for his ceaseless guidance and effective leadership, for which we have all been witnesses throughout this first year. On behalf of the provincial and all the members of the province, I thank Father Irdiraj, the convener of the Province Day celebration, and the court team, Fathers Vasant, Saurathi, and Velangani, and scholastics Jayaraj and Thomas, for their constant consultations, communications, and for effective implementation of the plans to make this day a memorable one. I thank all the coordinators of the cluster communities, for the Fathers Francis Xavier, Darwin, Devasahayam, Ignatius Brito, Selvaraj, and Devadas, for generously accommodating our fellow Jesuit companions from neighboring communities and making all necessary arrangements for the virtual meeting and local programs at the cluster level. When we think of the day proper, we have a list of persons to be thanked for, who generously helped us feel this day as God-given day. We thank the team that looked after the Thanksgiving Eucharist, Father Saurathi, convener, Sahai, and scholastics Xavier and Fazil. We also thank Mr. Ramesh and Mr. Xavier for their decoration and arrangement for the Mass. We thank Father Provincial for celebrating the Eucharist and Father Anthony Robinson, the PCF, for his meaningful homily rich in message. Our thanks to scholastics from Bergman's Illam for their melodious choir. We thank our community for leading us into prayer and evoking within us the sentiment of gratitude. We thank all the diaspora Jesuits who understood the situation and participated joyfully from their respective places in thanking God and one another. We thank Fathers Vasant, convener, Ignacy, Gladwin, and Pugal, and scholastic Thomas, the video team, for making a beautiful video presentation of the past 1 year journey of our province with appropriate clippings and wordings. This video is going to be a dense summary of the blessings we received. We are grateful to Father John Dardis, the General Assistant, for his availability and for his meaningful message on challenges and hopes for Jesuits in Indian context with reference to UAPs. He invited us to move towards synodality in the province, meaning to journey with the marginalized as Jesus set the way and care for one another in our life and mission. Though he is not with us at this moment, we still think of him gratefully. We thank all our well-wishers, Father George Muttolil, the regional assistant, Father Stanislas de Sousa, the POSA, Father Dennis Panaya, the provincial of Madurai, for their affectionate messages of blessings. Dear fathers, we are grateful to you for sharing our joy and thanking the Lord with us. We thank Father Iraj and team, scholastics Anto, Jayseelan, Uday, and the Arulkadal scholastics for the meaningful Thanksgiving prayer service highlighting the blessings of the year. We thank Father Velangani, the coordinator of the cultural committee, and his team, Fathers Gladwin and Roach, scholastics Zenith and Sam Roy, for collating all the cultural programs and coordinating the virtual cultural evening effectively. Our special thanks to all the cultural artists and performers from various centers. We thank Mr. Adekalam, Mr. Samson, Mr. Ramesh, and the media team from the Department of ISCOM of Loyola College, Chennai, for all their technical assistance throughout the day. We thank the director of LISET for making the facilities available for the celebrations, and Mr. Nathan, administrator, and the staff, Mr. Cyril, Mr. Suakumar,
and Mr. Solomon for their generous service for the effective conduct of the program. We thank the Masters of Ceremony of the day, Fathers Roach and Sagoy, and the Masters of Ceremony for the cultural evening, Scholastics Albinus and Zenith, for their interesting and timely commentaries. We thank the ministers and the food committees of respective clusters for their hospitality towards the neighboring communities. We are also grateful to all who have worked behind the screen to make this day a grateful day. On behalf of Father Provincial, I thank each and every one of you for your effective and effective participation. Finally, let us thank Father Provincial, the brain behind this day, for the overall coordination, and Fathers Iriraj and Vasant for their tireless planning and execution of the task effectively and effectively. Thank you and wish every one of you a healthy New Year 2021. நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம் பயணத்தை தொடர்வோம். அழைத்தவரின் அன்புக்கரம் பிடித்து. நன்றி. Dear friends, we thank Father Sosius, Father Ilango wholeheartedly for expressing the sentiments of gratitude on behalf of all of us. Thanks to Father Ilango. And though we are going to sign off virtually for the first Jesuit Chennai Province Day, 3 important things to do, my dear friends. First one, we need to take one group photo in each cluster and send it back to the Curia by end of this year, 2020. Please do so. Secondly, let us continue with our cluster games and the special agape meal tonight. And we end by saying the grace and the examination of conscience and the agape meal at the end of this day. Once again, I thank each and every one of you for your active participation. And a small reminder for those in Loyola, Chennai, we assemble here right now in front of our Lizard building, portico, for the group photo, after which we go for tea. Thanks to one and all. God bless you and wish you all a very happy New Year 2021. Thank you. So, dear friends, we come to a close of this Province Day celebration. Virtually, a physical celebration of games and a virtual night dinner you will have in clusters. Thank you very much. Thank you. You are signing off. Thank you. எல்லா சுப்பீரியர்களுக்கும் டீம் லீடர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி. Happy birthday to Chennai Province. Happy birthday to Chennai Province. Happy birthday Chennai Province. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday to Chennai Province. Happy birthday Chennai Province. Happy birthday to Chennai Province. Happy birthday dear Chennai Province. Happy birthday Chennai Province. Joyful birthday to Chennai Province. We wish Chennai Province a happy birthday and Merry Christmas. Happy birthday Chennai Province. இயேசுவின் பாணியில் விடுதலை பணியில் தொடர்ந்து பயணிப்போம்.